பிரீமியர் லீக்ல எந்த டீமே எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. ஃபுட்பால் இவ்வளோ அழகாக விளையாடலாம், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விளையாடலாம் போல அப்படின்ற ஒரு அப்ரோச்சாக பிரீமியர் லீக் டீம்ஸ் எனக்கு கொடுக்கல. அந்த அப்ரோச் எனக்கு லீகா டீம்ஸ் கொடுத்துச்சு. ஃபெர்கூசனோட டாக்டிக்ஸ் என்னன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹெவி மெட்டலாக வந்துட்டு இருந்தால் வில் யூ ஏபிள் டு லிசன் ஆர் இட் ஹாஸ் சிம்ஃபனி லைக் ஒரு ஃப்ளோவோட இருக்கும்போது நீங்கள் ரசிப்பீங்களா? ஸோ ஸ்பானிஷ் ஃபுட்பால் இஸ் லைக் ஆர்டிஸ்ட்ரி அண்ட் லைக் பிரீமியர் லீக் இஸ் லைக் ஹெவி மெட்டல். But music is music. Music is music, but you know what? You won't listen to every music. Every music, but having a low block and you know what, going on a counter, long ball to the number 9, and then number 9 on the like hold up play, and then go, your two wingers will be coming down the line. It is same. It is a negative football in my opinion. Okay. Football should not be played like that. இது வந்து சுப்பீரியர் லீக் எதுன்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ளே இன் த பிரீமியர் லீக் தென் லா லீகா தான் நான் சொல்கிறேன். மேபி அவங்க they produce a better managers or better players or anything, but அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிரீமியர் லீக்ல இப்போ அதிகமாக இருக்குது. பிரீமியர் லீக் ஈவன் சாம்பியன்ஷிப் டீம்ஸ்க்கு கிட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 3 அடிதாஸ், நைக் அண்ட் பூமா இருக்காங்க. லா லீகாக்கு ஐ திங்க் ஒன்லி 13 டீம்ஸ் ஆஃப் ப்ராப்பர் கிட் மேனுஃபேக்சரர்ஸ். ஒரு 7 டீம்ஸ்க்கு இல்லவே இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரமோட் ஆன டீமோட கிட் மேனுஃபேக்சர் பார்த்தா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ப்ரெஷர் வந்து இங்கே பிளேயர்ஸ்க்கு தான் அதிகம். இப்படி வச்சுக்கலாம்ல, லா லீகாவோட உங்களுக்கு பிரீமியர் லீக்ல நிறைய பணம் வருது, ஸோ இட்ஸ் பிக் அப்படின்னு பண்ணுறதுனால நம்ம ஒரு லீகை பிகர்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஹவு தே இப்போ நீங்கள் அதே டீம் அந்த நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்பெண்ட் பண்ண டீமோ நீங்கள் ஒரு மிட் டேபிள் டீமோ நீங்கள் யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணால் ஸ்பானிஷ் மிட் டேபிள் டீம் இஸ் பீட்டிங் த பிரீமியர் லீக் மிட் டேபிள் டீம். No, பிரீமியர் டாப் டீம்ஸ் பீட் பண்றாங்க. இப்போ நீங்க 2020 நியூஸ்ல விஏரியல் வந்து ஆர்சனல் நாக் அவுட் பண்ணாங்க நினைக்கிறேன். சோ அந்த மிட் டேபிள் டீம்ஸ் have the capacity to even beat the top teams in the Premier League. For example, UCL finalsல வந்து அவங்க சைடுல இருந்து 3 டீம் தான் வந்து இது வரைக்கும் UCL finals போயிருக்காங்க. We are having 6 finals like Chelsea, Tottenham, Liverpool, City, United. When it comes to Spain teams அவங்க வந்து குவாலிஃபை ஆயிடுறாங்க. பட் அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 செமிஃபைனல்ஸ் இருக்கும்போது ஒன்லி ஹாலாம் மேட்ரிட் அந்த ஒயிட் ஜெர்சி இருக்கு, இல்லைன்னா பார்சிலோனா ஸ்பாட்டிஃபை ஜெர்சி. அதுவும் 10 வருஷமா இல்ல. Name 5 teams who are in the net spend in from English Premier League. Name 5 teams. I know the 4 teams. Okay. Oh, 5th team தெரியாது. 5th team. No, 5th team கிடையாதுன்றீங்க. There is no 5th team. Net spendல இருக்குது வந்து லிவர்பூல், net spend positive. Chelsea. No. Never. பிரீமியர் லீக் வர்சஸ் லா லீகா. ஆக்சுவலாக வந்து ஃபைட் ஆஃப் லீக்ஸ் இல்லை பேட்டில் ஆஃப் லீக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இதுதான் நம்மளுடைய கண்டென்ட்டாக இருக்க போகுது. வீக்கெண்ட் வர போகுது. இந்த வீக்கெண்டோட கண்டென்ட்டாக என்னையும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ வி ஹாவ் கௌஷிக் அண்ட் ஷாம் ரெப்ரசென்டிங் லா லீகா அண்ட் விக்னேஷ் அண்ட் ஹேமந்த் ரெப்ரசென்டிங் பிரீமியர் லீக். ஸோ வெல்கம் டு த ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 2 பேர்கிட்ட இருந்தும் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஷாம் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய லீக் எதனால லா லீகா வந்து ஒரு பெட்டர் லீக் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ லா லீகான்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் பீப்புள் பி சேயிங் லைக் தேர் அஸ்டியூட் டாக்டிஷியன்ஸ் அண்ட் தென் அந்த வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவாக இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டாக்டிக்கல் ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெரி யூனிக்காக சொல்கிறது பார்த்தீங்கன்னா கல்ச்சுரலி இட் இஸ் வெரி யூனிக் அண்ட் தே டேக் ப்ரைட் இன் வாட் தே டூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண கிளப் லைக் 3 giants are there like Real Madrid, you have Barcelona and Atletico Madrid. Apart from that, there are other teams. Take for example Bilbao. As we were discussing before, like they only select that particular group of people from the Basque country. And if you Betis and Sevilla எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த Andalusian pride இருக்கும். So அந்த pride வந்து அந்த ரூட்ல இருந்து வரது வந்து like as soon as like if the player is getting வரும்போது லைக் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து அண்டர் 9s இருக்கட்டும் அண்ட் தென் யூ ஹேவ் தி அண்டர் 11s அண்டர் 13s அப்படி வரும்போது அந்த கல்ச்சுரல் ப்ரைடோட அந்த லோக்கல் ஐடென்டிட்டியோட வரும்போது லைக் இட் வில் பி லைக் அவங்க அந்த ஃபேன்ஸும் சரி லைக் தேல் பி சப்போர்ட்டிங் லைக் கிரேசி சப்போர்ட். லைக் இஃப் யூ கோ டு சான் மெமேஸ் லைக் ஆர் ரமோன் பிஸ்வான் செவியாவோட கிரவுண்ட் போனீங்கன்னா லைக் you have the ultras and yeah of course all the teams have ultras but அவங்களோட ultras பார்த்தீங்கன்னா they'll be supporting with the pride like this is our team அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் தென் லைக் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு லைக் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் யூ ஹேவ் யுவர் சோஷியோஸ் a club which is owned by the fan base which is not which is in the Premier League. Of course like yeah maybe 4 or 5 teams here but top league எடுத்து நீங்க Premier Leagueல பாத்தீங்க which team is owned by fan based. Socios கிடையாது. You have Barcelona, you have Real Madrid, you have Osasuna is owned by Socios. And then you have like another one is Bilbao is also owned by Socios. And you have that democracy இப்போ எல்லாமே பேசுது என்ன like at this current affairs like democracy which is important. You can question your who is in power. The same thing when you vote for a president or anything like that
you can question that board and the president. Yeah, it is enna portha varaikku La Liga is like more than a football. It is a mix culture of madriyana culture and identity and source of pride. Okay, cool. நீங்க எப்படி பாக்குறீங்க கௌஷல்? நான் பேசிக்காக ஒரு காமன் மேன் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ப்ரீமியர் லீக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்ரிபடி ஒரு ஸ்டார்ட் ப்ரீமியர் லீக். பட் நானும் அதேமாதிரி ப்ரீமியர் லீக் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபுட்பால்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நான் வெண்ணை ஃபேசினேட்டட் மெஸ்ஸி, நான் மெஸ்ஸிக்காக நான் லீகா பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, நான் ஒரு பிளேயருக்காக தான் நான் லீகா பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அந்த பிளேயர் அங்கே ஆடுறாரு, நம்ம அந்த லீகை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மெஸ்ஸியை தாண்டி அந்த டீமோட ஃபுட்பாலிங் ஸ்டைல் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்டைல் வந்து எனக்கு ப்ரீமியர் லீக்ல எந்த டீமுமே எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் இவ்வளோ அழகாக விளாட்லாம், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விளாட்லாம் போல அப்படின்ற ஒரு காமன் மேனாக சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபேசினேட்டிங் அப்ரோச்சை ப்ரீமியர் லீக் டீம்ஸ் எனக்கு கொடுக்கல. அந்த அப்ரோச் எனக்கு லலிகா டீம்ஸ் கொடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரியல் மேட்ரிட் கூட மொரினியோட ரியல் மேட்ரிட் தவிர்த்து ஜிடேனோட ரியல் மேட்ரிடும் ஒரு பொசஷன் பிளே அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபுட்பாலை கொடுப்பாங்க. நீங்கள் மொரினியோ ரியல் மேட்ரிட் விட்டுருங்க. பட் மற்றபடி எல்லா டீம்ஸுமே ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டாக்டிக்கல் வச்சு உங்களை அடிப்பாங்க. இப்போ நீங்கள் கெட்டாஃபே போயிட்டு நீங்கள் பாயிண்ட் எடுக்கவே முடியாது லலிகால. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களோட ஸ்டேடியமில். அவங்களோட டாக்டிக்ஸ் நீங்கள் அடித்து நீங்கள் பாயிண்ட் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டீமு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டாக்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் பேஸ் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது இட் வாஸ் சம்மோர் ஃபேசினேட்டிங். எனக்கு அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டி டாக்டிக்கல் ஐடென்டிட்டி இருந்துச்சு. இவங்களுக்கு எதுவுமே இல்லை, இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த இப்போ பெப்கோடியில போயிட்டு அங்கே இந்த ஸ்பானிஷ் இது கொண்டு வந்தாரு, டிக்கெட்டாக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தாரு. பட் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அவங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதுவும் அதெல்லாம் ஃபெர்கூசனோட டாக்டிக்ஸ் என்னன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகே, ஃபெர்கூசனை டிஃபெண்ட் பண்றீங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. எங்கிட்ட வந்து இந்த டாக்டிக்கல் ஐடென்டிட்டி இருக்குது, நாங்கள் வந்து ரொம்ப கல்ச்சரலி ஒன்றி போயிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அதெல்லாம் ப்ரீமியர் லீக்ல இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஐ திங்க் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ப்ரீமியர் லீக்ல இல்லை. ஃபேன் ஓன் பண்ணி கிளப்ஸ் கிடையாது. ஐ திங்க் தட் இஸ் த திங் லீகை வந்து கஷ்டமாக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் எந்த கிளப் வேணால் எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. ஸோ நோ ஒன் எக்ஸ்பெக்டட் லிவர்பூல் டு கோ ஃபார் த டைட்டில். ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் அண்ட் எல்லாரும் சொன்னது வந்து எதர் சிட்டி ஆர் ஆர்சனல் டு ஆக்சுவலி வின் இட். அண்ட் தென் தேர்ட் கூட யாரும் லிவர்பூலில் சொல்லலை. அண்ட் பிகாஸ் செல்சி நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் யுனைட்டடும் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் ப்ரீமியர் லீக் டீம்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். டு ஆக்சுவலி யூனோ எல்லா வாட்டியும் இந்த பிக் சிக்ஸோட, இந்த ட்ரெடிஷ்னல் டாப் சிக்ஸோட இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 years ஐ திங்க் டீம்ஸ் ஹவ் ஆக்சுவலி கம் அப் அண்ட் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி ஆக்சுவலி. ஸோ சின்ன டீம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்டன், வெஸ்ட் ஹாம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஆஸ்டன் வில்லா. ஸோ இவங்க ஃபுல்லாக இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் போர்ன்மவுத் ஆர் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் அவங்க டேலண்ட்ஸ் வந்து சூப்பராக ஃபைன் பண்ணுறாங்க அகெயின். ஸோ அவங்கள திருப்பி வேறு ப்ரீமியர் லீக் கிளப்ஸ் ரைட் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்ஆம்ப்டன் வந்து லிவர்பூல்லேருந்து ஒரு 5 players கிட்ட வாங்கணும். கிளைன், மானே, லொவ்ரன், லலானா, வேண்டைக். ஸோ இவங்கெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் சவுத்ஆம்ப்டன் அப்புறம் ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டாங்க. பிகாஸ் சவுத்ஆம்ப்டன் அட் 1.6 ஏதோ முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 14 எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ வந்து யூரோப்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ இதெல்லாம் நடக்குது. அண்ட் இந்த காம்படிட்டிவ்னஸ் வந்து ப்ரீமியர் லீக்கில் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் தட் இஸ் ஆக்சுவலி பார்ட்டிசிபேட்டிங் இன் ப்ரீமியர் லீக் வந்து கம்பேர்ட் டு லா லீகா இஸ் மோர். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கிளப் வந்து கல்ச்சரலி ரூட்டடாக இருக்கிறது. ஐ திங்க் ஆல் தட் ஆக்சுவலி கோஸ் டவுன் டு த லாயல்ட்டி ஆஃப் த பார்ட். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் டஃபர் லீக் ஒரு ஃபாரின் பிளேயர் வந்தால் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஒரு இங்கிலீஷ் பிளேயர் வந்து ஒரு லாலிகா கிளப்பில் அகாடமி பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆர் அட்லீஸ்ட் டு மூவ் டு அந்த ஸ்பெயின் கண்ட்ரிக்கு வந்து மூவ் பண்ணி ஒரு 17-18 இருக்க முடியாது. பட் இங்கே இங்கிலீஷ் டீம்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேப்ரிகாஸாக இருக்கட்டும், இப்போ எங்களுக்கு ஸ்டெஃபன் பைச்சட்டிக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை இவங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு இங்கிலாந்துல எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், போய் கோ அப்ராட் அப்படின்ற மாதிரி. ஆமாம். இங்கே இந்த காம்படிட்டிவ்னஸ் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது.
நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒய் டு திங்க் பிரீமியர் லீக் வந்து ஒரு பெட்டர் தான் லா லீக் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலாக இதுக்கு வந்து எனக்குன்னு ஒரு என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். அதாவது நான் ஃபுட்பால் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து ரொம்ப லைக் 15 years 20 yearsல இல்லை, ஐம் ஜஸ்ட் 4 year ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு ஈஸியாக ஆக்சசபிளானது ப்ரீமியர் லீக் தான். ஏன்னா வென் இட் கம்ஸ் டு இந்தியாவில் வந்து எனக்கு வந்து ப்ரீமியர் லீக்குங்கிறது இருக்குன்னு ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே ஐநோ மேன்செஸ்டர் யுனைடெட். ஏன்னா மேன்செஸ்டர் யுனைடெட்க்கு அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்தியாவில் ப்ரீமியர் லீகு மேன்செஸ்டர் யுனைடெட்ங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ப்ரீமியர் லீக்னு ஒன்று இருக்குது, பார்க்லேஸ் ப்ரீமியர் லீக்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் அது போய் இப்போ மாடர்ன் டே ஃபுட்பால் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ண ஃபாலோ ஆரம்பிச்சது காரணம் வந்து டிக்கி டாக்கா பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட் பிளே எனக்கு என்னோட காலேஜ் டேஸில். ஸோ டிக்கெட்டாக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் டு நோ அபவுட் யார் அதில் வந்து பெரிய ஜெயின் பார்க்கும்போது பெப் கார்டியோலா. ஸோ பெப் கார்டியோலா இப்போ எங்கே வந்து மேனேஜர் அக்கௌண்ட் போகும்போது மான்செஸ்டர் சிட்டி இருந்துச்சு. ஸோ மான்செஸ்டர் சிட்டி கேம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவங்க பிளேஸில் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு வாட்சிங் அது. அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மான்செஸ்டர் சிட்டி மேலே வைக்கிற மிகப்பெரிய கிரிட்டிசிசம் என்னன்னா, தே டோன்ட் ஹேவ் எனி ஃபேன்ஸ் அண்ட் தே ஆர் ஸ்டேட் ஓன்டு கிளப். இந்த ரெண்டு விஷயத்தை என்னால் எப்படி கவுண்டர் பண்ணணும்னு தெரியல. ஸோ இதை பற்றி கவுண்டர் பண்ணால் என்ன பண்ணணும்னா, பேசிக்காக நான் போய் படிக்கணும். படித்தாதான் அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அங்கே தான் என்னோட ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எப்படி வந்து ஏன் வந்து இந்த 2 பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் கிளப்ஸுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரைவல்ரிஸ் இருக்குது. 2 கிளப்புக்குள்ளே அவ்வளோ ஹேட்ரட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியும் டாட்டன்ஹாமும் வந்து சிட்டி வந்து ஜெயிக்கும் போது டாட்டன்ஹாம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஆர்சனலில் கப் அடிக்க மாட்டாங்க. சரி இல்லை ஏன் இப்படி உடனே போஸ்டர்களாகவே சொல்லியிருந்தான், இது என்ன மாதிரி மென்டாலிட்டி, இது எப்படி ஃபுட்பாலை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கும்போது டாட்டன்ஹாம் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்லிட்டு போயிருவீங்க, நாளைக்கு நாங்கள் ஆர்சனல் ஃபேன்ஸ் மாதிரி மூஞ்சில் போய் நாங்கள் முடிக்கவே முடியாது, அவங்க கப் அடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்களுக்கு பின்னாடியும் இதுக்கு இங்கிலீஷ் கிளப்ஸ்க்கு பின்னாடியும் நிறைய ரைவல்ஸ் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆர்சனல் கிளப் வந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து அந்த ரயில்வே இன்ஜினியர்ஸ் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ் வந்து ஃப்ரீ டைமில் ஆட ஆரம்பிச்சு ஃபார்மில் தான் ஆர்சனல். அதே மாதிரி யுனைடெடும் சிட்டிக்கு வந்து 1880s அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, ஐ எம் நாட் ராங், யுனைடெட் கிளப்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டேடியம் இல்லாமல் சிட்டி கிளப்பில் வந்து ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ சிட்டி யுனைடெட் அப்போவே. ஸோ ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தீங்க என்னன்னா, பிரீமியர் லீக் கிளப்ஸில் வந்து பெருசாக ஐடென்டிட்டி இல்லை, அவங்களுக்கான ஒரு டாக்டிக்கல் ஜீனியஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம இந்த டைம் பிரீமியர் லீக் பார்த்தோம்னா போர்ன்மவுத் வந்து டிஃப்ரெண்ட், அவங்களோட அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரைட்டனோட அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லெட்ஸ் சே பர்ன்லி எடுத்துக்கலாம். பர்ன்லியோட நம்ம யார், அவர் பேர் என்ன, வாட்ஸ் ஹிஸ் நேம், வின்சென்ட் காம்பனி இல்லைங்க, பர்ன்லியோட அதுக்கு முன்னாடி டர்ஃப் மோர்ல இருக்காரு ஷான் டைஷோட அப்ரோச் இருக்கு. ஸோ இங்கேயுமே ஒரு டாக்டிக்கல் இது இருக்குன்ற மாதிரி நீங்க பார்க்கலையா? ஸோ நீங்கள் போர்ன்மவுத் சொன்னா who is the Bournemouth manager? Irola. Antonio Irola. Where is he from? Okay, Spain. Where the birth of tactical fluidity happened. Pep Guardiola சொன்னாரு. Where did he come from? Catalan. Mikel Arteta. Spain. Same. Okay. And if you go Bayern Leverkusen எடுத்துக்கோங்க, Xabi Alonso. Ken Spain. Okay. So Arrigo Sacchi, you know Arrigo Sacchi, right? Milan's greatest ever manager, one who like pioneered counter pressing. Like we know like Rinus Michaels, like it was actually நான் ஒரு சின்ன சொல்லிடுறேன். ஸோ டேக்டிக்கல் சொல்லிட்டு லைக் என்ன வந்து லைக் கெகன் பிரஸிங் ஃபாதர் வந்து லைக் எவ்ரி ஒன் வந்து ரால்ஃப் ராக்னிக். ஓகே, பட் ஹீ லேர்ன் ஃப்ரம் அ யுக்ரைனியன் லீக். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட், எனக்கு அந்த பேர் தெரியல. அந்த மேனேஜர்ட்டேருந்து லைக் ஹீ கவர்ட் இட். அண்ட் ரைனஸ் மைக்கேல் ஆல்ரெடி டிட் போத் டோட்டல் ஃபுட்பால் அண்ட் ஆல்சோ கெகன் பிரஸிங். ஸோ டாக்டிக்கல் ஃப்ளூயிடிட்டின்னு சொன்னீங்க. அந்த எனக்கு இன்னொன்று என்னன்னா, லைக் இஃப் யூ டேக் யூனோ 20 years or 30 years before, சொன்ன SAF tactics எனக்கு தெரியல, நீங்க சொன்னீங்க. ஸோ டு பி ஆனஸ்ட் ஆக்சுவலி SAF டிஃபெண்ட் பண்ண போறது இவர்தான். the thing is that ஆரா தான் அந்த மாதிரி லைக் put 4-4-2. Okay, that's it. You have two, 3 long park இருப்பாரு கண்டிப்பா. You have 3 long park, you have Scholes. Okay, on your wings you have like two players who can run up and down every minute of the time. So tactics னு பாத்தீங்கன்னா you had like long balls. Okay, you had like pretty consistently. Even I think Hemant would also agree. Even Bob Paisley, Bill Shankly, they'll be doing
apart from Don Revy, Leeds and then like Nottingham Forest, I forgot that gentleman's name, எனக்கு ஞாபகம் இல்லை, like who won 2 Champions League. எனக்கு மறந்து போச்சு அவர் பேர் கூட. Like I think it was Brian or something like that. எனக்கு மறந்து போச்சு அவர் பேர். Brian Clough, I guess. Yeah, Brian Clough. So அவரோட tactical it is very physical. Okay, you stifle. நீங்க நம்ம பட் நீங்க இவ்ளோ சொல்றீங்க, இவ்ளோ சொல்லும்போது அப்போ அங்க ஒரு டாக்டிக்கல் இது இருக்குன்னு தான் அர்த்தம். லாங் பால்ங்கற டாக்டிக்கல் கிடையாது. இல்ல அது ஏன் டாக்டிக்கல் அல்ல? That is not a tactical. Like it is a negative football in my opinion. Okay. Football should not be played like that. Every time you gonna long ball, you gonna having a low block. Okay, having a low block and you know what, going on a counter, long ball to the number 9 and then number 9 வந்து like hold up play and then go, you know, your two wingers will be coming down the line. It is same. But if you take about like if நீங்க வந்து ஒரு ஸ்பானிஷ் லீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டீம் கெட்டாஃபேன்னு சொன்னாரு, ஓகேவா, ஈவன் ஓசசுனா லைக் அது கூட வேணாம். இப்போ நீங்க என்ன சொல்லுவாங்க, அதான் வந்து டிஃபென்சிவ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லும்போது டியகோ சிமியோன் சொல்லுவோம். பட் தெர் இஸ் அ பர்சன் கால் ஹாவியர் கிளமெண்ட். His teams are very rough, but they play possession mid block and low block. Not so much of like அந்த mid block low block இருக்காது, long balls வராது. But the intricacy of play, ஓகேவா, நீங்க பார்க்கும்போது இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹெவி மெட்டலாக வந்துட்டு இருந்தால் will you able to listen or it has symphony like ஒரு ஃப்ளோவோட இருக்கும்போது நீங்கள் ரசிப்பீங்களா? ஸோ ஸ்பானிஷ் ஃபுட்பால் இஸ் லைக் ஆர்டிஸ்ட்ரி and like Premier League is like, you know, heavy metal. But music is music. Music is music, but you know you won't listen to every music. Every music இல்ல, but you know உங்களுக்கு வந்து இன்னும் அதுக்காக அந்த மியூசிக் அனாலஜி கொண்டு வந்தது என்னன்னா லைக் இப்போ நீங்கள் வந்து அந்த சிம்பனியாக கேட்கும்போது லைக் இஃப் இட் இஸ் லைக் ஓகே இஃப் இட் இஸ் அப்படி நம்ம கேட்கும்போது அது இனிமையாக இருக்கும்போது லைக் யூனோ வாட் வில் ரெக்கமெண்ட். ஹெவி மெட்டல் இருக்கும்போது இன்னும் வீல் என்ஜாய் இட் வில் பி கோயிங் லைக் தட். ஓகே லைக் யூனோ லிவர்பூல்ஸ் ஹெவி மெட்டல் I love Gegen Pressing. I love, you know, even though I hate that club from the bottom of my heart, I'm so sorry about it. Okay, I hate that club, but the moment Jurgen Klopp came and sat in the press conference, he said, I'm a normal one. That aura, chanceless. And the heavy metal football எனக்கு பிடிக்கும், but அந்த ஆர்டிஸ்ட்ரி பார்க்கும்போது லைக் யூனோ பெப் கார்டியோலா சொன்னாங்க, ஆண்டோனியோ, these guys before that, Johan Cruyff's dream team, which had Pep Guardiola, you had you know Ronald Koeman, you had the likes of Tixi Begistrian, your sporting City sporting director, Begistrian, Jose Mourinho வந்து when he was at Brian Robson, translate, even Jose Mourinho was a component of Spanish football. Louis van Gaal அதான் வந்து டிரான்ஸ்லேட்டரா இருந்து and then he went on to become an assistant coach in Louis van Gaal and then he went to Portugal. அந்த இப்போ நீங்கள் இருக்கிற வந்து இந்த சமகால கோச்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துலேருந்து ஒரு என்ன, தட் இஸ் ஸ்பெயின். ஆக்சுவலாக இது ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்டாக பார்க்குறேன். ஸ்பெயின் வந்து உங்களுக்கு யோகன் கிரைஃபாக இருக்கட்டும், பெப் கார்டியோலாவாக இருக்கட்டும், வேற யார் லூயிஸ் என்ரிகே, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தா லூயிஸ் என்ரிகேயா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி ஜிடான் கூட நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஜிடான் கூட ஸோ இந்த மாதிரி நிறைய கோச்சஸ் வந்து பிரீமியர் லீக் லலிகா வந்து உருவாக்கியிருக்கேன். பிரீமியர் லீக்ல அந்த மாதிரி பெரிய கோச்சஸ் வந்து உருவாக்கலாம் நினைக்கிறீங்களா நீங்க? ஐ திங்க் தட் இஸ் டவுன் டு இங்கிலாந்து, த கண்ட்ரி இட் செல்ஃப் நினைக்கிறேன். இங்கிலாந்துல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெரிய மேனேஜர் இல்லை. ஐ திங்க் பிரிட்டிஷ் மேனேஜர் வந்து பிரைன் கிளாஃப் அண்ட் ஃபர்கசன் பிரிட்டிஷ் மேனேஜர் ஸ்காட்டிஷ். ஸோ அப்படி இருக்கிறப்போ பெரிய ஹிஸ்ட்ரி கிடையாது வென் இட் கம்ஸ் டு இங்கிலாந்து. பிரிட்டிஷ்கான மேனேஜர்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் பெய்ஸ்லி, ஷாங்க்லி, இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும். அண்ட் த திங் இஸ் அகைன் த டாபிக் வந்து எந்த லீக் வந்து கம்பெடிட்டிவ், which is La Liga or Premier League. The league is better competitive. So அங்க என்னதான் ஒரு நல்ல கோச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஐ மீன் லா லீகால நல்ல கோச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆக்சுவலி இப்போ he said club is actually culturally very rooted. Pep Guardiola is Barca through and through, and he got bored after a point. Or 3 seasons அப்புறம் he said I'm quitting Barcelona, I want a new challenge ன்னு தான் போனார். அண்ட் அது வந்து ஒரு பீக் ஆஃப் பார்சலோனா. ரெண்டு ட்ரிபிள் ஐ திங்க் ஒரு சிக்ஸ்டிபிள் வின் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் கிளப் டு எவர் டு இட் அப்படின மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் he went to Bayern Munich and then இப்போ சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் மேபி அவங்க they produce a better managers or better players or anything, பட் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிரீமியர் லீக்ல இப்போ அதிகமாக இருக்குது. அண்ட் the other thing is இன்னொன்று வந்து
இதுதான் ஓகே கூல். சரி, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்டாக நான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு பெப் கார்டியோலா இருக்காரு, ஃபைன், 3 வருஷம் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமா இருக்காரா, 10 வருஷமா இருக்காரா. ஆனால் இன்னுமே அவர் வந்து இல்லை நான் இன்னும் ஐ வாண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணுறாரு. ஜோசே மொரினோ நீங்கள் சொன்ன உங்கள் ப்ராடக்ட். பட் ஆனால் அவர் வந்து பிரிட்டிஷ் ஐ மீன் லைக் பிரீமியர் லீக்ல தான் அதிக ஆர்வம் காட்டுற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. கிளாப்பாக இருக்கட்டும், டாப் மேனேஜர்ஸ் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து பிரீமியர் லீக் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பெப் கார்டியோலா அங்கே எத்தனை இதெல்லாம் பண்ணாலும் பிரீமியர் லீக் டஃப்பான லீக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஹைலி காம்படிட்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு. மேபி அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் ஒன்று இருக்கு ப்ரோ. ஹைலி காம்படிட்டிவ் நீங்கள் மார்க்கெட் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் பண்ணோடனே எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் என்னன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிஎல் இஸ் டூயிங் வெரி பெட்டர். லலிகால அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சுத்தமாக கிடையாது. அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாதனால பிஎல் பெட்டர்னு நீங்கள் வந்து 2 decades 3 decades நீங்கள் வந்து அது மார்க்கெட் பண்ணிட்டீங்க, அது ஒரு பிராண்ட் பண்ணிட்டீங்க. இட்ஸ் பெட்டர், இட்ஸ் அ ஃபார் மோர் சுப்பீரியர் லீக்ன்ட்டு. ஸோ even the coaches who go from Spain are இல்லை இப்போ கடைசி 20 வருஷமா உங்களுக்கு மொத்தமே 3 லலிகா வின்னர்ஸ் தானே இருந்திருக்காங்க. அதானே மிஞ்சி போனா வெலன்சியா கடைசியா வின் பண்ணாங்க 2003ல 2003-4ல அப்போ வின் பண்ணாரு. அதுக்கு அப்புறம் எத்தனை ரஃபா வின் பண்ணதுக்கு அப்புறம் he wanted to move to லிவர்பூல் தான் வராரு. சோ அதுவும் ஒரு இதா இருக்குதுல உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு நீங்க ஓகே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஃபைன் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா லலிகா வந்து உங்களுக்கு இங்க அவங்களால இங்க விற்கவே முடியல. இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் பிராட்காஸ்டிங் பார்ட்னர் வந்து இந்தியால பெருசா கிடையாது. குளோபல் எக்ஸ்ஆர்ஏ அவ்வளவுதான் இருக்கு. ஜிஎக்ஸ்ஆர் அந்த மாதிரி தான். I don't know who is that GXR, like seriously யாருக்குமே தெரியாது. அது லலிகாவுக்கே தெரியாது ஜிஎக்ஸ்ஆர் யாரு இல்ல. அண்ட் நான் நேத்து சும்மா இன்னொரு ரிசர்ச் பண்றப்பயே நான் பார்த்தேன். ஐ திங்க் பிரீமியர் லீக் ஈவன் சாம்பியன்ஷிப் டீம்ஸ்க்கு கிட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 3 அடிடாஸ், நைக் அண்ட் பூமா இருக்காங்க. லா லீகாக்கு ஐ திங்க் ஒன்லி 13 teams ஆஃப் ப்ராப்பர் கிட் மேனுஃபேக்சரர்ஸ். ஒரு 7 teamஸ்க்கு இல்லவே இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரமோட் ஆன டீமோட கிட் மேனுஃபேக்சர் பார்த்தா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. லைக் தட் ஆக்சுவலி. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா ப்ரெஷர் வந்து இங்கே பிளேயர்ஸ்க்கு தான் அதிகம். அண்ட் நம்ம வி கான்ட் கீப் டாக்கிங் அபவுட் மேனேஜர்ஸ். இது வந்து சுப்பீரியர் லீக் எதுன்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி டு பிளே இந்த பிரீமியர் லீக் தென் லா லீகான்னு தான் அப்படி நான் சொல்கிறேன். பிகாஸ் இங்கே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயோட வெயிட்டேஜ் வந்து ஒரு பிளேயருக்கு ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி மெக்வேர் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் சென்டர் பேக் ஃபார் லெஸ்டர். அண்ட் யுனைடெட் போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் இருக்கு. ஹி வாஸ் ஆக்சுவலி காஸ்ட்லியர் தென் வான் டைக். அண்ட் ஸோ ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. சான்சோ இஸ் a very good player, but he is not able to crack it in the Premier League. அந்த இன்டென்சிட்டி வந்து பிரீமியர் லீக் டீம்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அண்ட் Sancho was from English football. அவங்க அகாடமில தான் இல்ல. பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு உங்களோட லீக் எவ்வளவு பெருசு அப்படின்ற ஒண்ணு இருக்குது இல்ல. இப்போ இங்க வந்து உங்களுக்கு பிரைட்டனோ இல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோ ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிடே ரொம்ப ரேரா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆர் லெட்ஸ் சே that is down to revenue sharing model. இல்ல அப்படினா உங்களுக்கு வந்து ஆஃப் கோர்ஸ் நீங்க எப்படி வச்சுக்கலாம்ல லலிகாவோட உங்களுக்கு பிரீமியர் லீக்ல நிறைய பணம் வருது. சோ இட்ஸ் பிக் அப்படின மாதிரி பண்றதுனால நம்ம ஒரு லீக் பிகர்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஹவ் தே இப்போ நீங்க அதே டீம் அந்த நீங்க சொல்றீங்களா ஸ்பெண்ட் பண்ண டீமோ நீங்க ஒரு மிட் டேபிள் டீமோ நீங்க யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணா ஸ்பானிஷ் மிட் டேபிள் டீம் இஸ் பீட்டிங் தி பிரீமியர் லீக் மிட் டேபிள் டீம். நோ பிரீமியர் டாப் டீம்ஸ் பீட் பண்றாங்க. இப்போ நீங்க 2020 நியூஸ்ல விஏரியல் வந்து ஆர்சனல் நாக் அவுட் பண்ணாங்க நினைக்கிறேன். சோ அந்த மிட் டேபிள் டீம்ஸ் ஹேவ் தி கெபாசிட்டி டு ஈவன் பீட் தி டாப் டீம்ஸ் இன் தி பிரீமியர் லீக். டோ டு டோ போறாங்களா அவர் சொன்னது வேலிடான பாயிண்ட். அண்ட் தென் நீங்க சொன்னீங்க எல்லாமே ஸ்பெண்ட் பண்றாங்க. Name 5 teams who are in the net spend in green from English Premier League. Okay. Name 5 teams. I know the 4 teams. Okay. Oh, 5th team தெரியாது. 5th team. No, 5th team கிடையாதுன்றீங்க. There is no 5th team. Net spend la இருக்கிறது வந்து Liverpool, net spend positive. Chelsea. No. Never even. Okay. It was Liverpool. Wonderful. It was net spend. And their title win பண்ண போறாங்க போல. Let's see. It's not you know what the only team even after Christmas on top of the table to bottle their league title is Liverpool. Twice. Okay, இங்க லிவர்பூல் ஒன்னு வந்து கொட்ட வரல. சாரி. So sorry. You'll never walk alone. So sorry. Okay. And that is also they I think they stole it from Borussia Dortmund as well. அப்பப்ப இல்ல என்னன்னா அப்ப அந்த Man U fan அப்படி உள்ள இருந்து வெளிய வராங்க. இந்த பக்கம் இருக்கணும். அங்க இருக்கறாங்க.
ஸோ அந்த திங் இஸ் தட் லைக் அவங்க எனக்கு வந்து ஆனால் வந்து இல்லை ஆக்சுவலாக அந்த விஷயத்தை முடிச்சலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுறீங்க. நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, பெரிய பெரிய டீம் செலவு பண்ணுறாங்க. அவங்களோட மிட் டேபிள் கிளப்பை உங்களால் எப்படி பீட் பண்ண முடியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு? ஆக்சுவலி அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க வந்து they play only 2 competitions mainly. ஒன்று வந்து கோப்பா டெல் ரே அண்ட் லா லிகா. அண்ட் இங்கே இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் இபிஎல், ஐ மீன் பிரீமியர் லீக். பிரீமியர் லீகோட ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்டென்சிட்டி, த டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து அந்த ஸ்டார்ட் எனக்கு கிடைக்கல. பட் நான் ஆப்டாவில் பார்த்தப்போ ஐ காட் தட் பிரீமியர் லீக் டீம்ஸ் கவர் மோர் டிஸ்டன்ஸ் தென் லா லிகா டீம்ஸ் ஓவரால். அண்ட் அதர் திங் இஸ் இங்கே வந்து 3 காம்படிஷன் இருக்குது. கேரபோவா வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் வந்து மிட்ல முடியும், அப்போ தான் எஃப்ஏ கப்பே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து டாப் 10 டீம்ஸ் வந்து அப்போ தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டோல். பேக் எண்ட் ஆஃப் த சீசனில் இட்ஸ் நாட் ஏபிள் டு, ஐ மீன் வி ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சுவலி பெர்ஃபார்ம் வெல். இப்போது எங்கள் டீம் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்பூலில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சவுத்ஹாம்ப்டன் கூட ஆடணும். சவுத்ஹாம்ப்டன் 20th in the league. ஆன்ஃபீல்டில் தான் ஆடணும். வி ஹேவ் எவ்ரி, ஐ மீன் எங்களுக்கு தான் எல்லா பாசிட்டிவ்ஸும் இருக்குது வின் பண்ண. பட் அந்த கம்படிட்டிவ்னஸ் வந்து அதனால் நாங்கள் வந்து யாரையுமே பெஞ்ச் பண்ண முடியல, மெயின் பிளேயர்ஸ் யாரையுமே. பட் அதே பிஎஸ்ஜி பார்த்தோன்னா அவங்க அட்டாக்கர்ஸ் எல்லாருமே பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முந்தின மேட்ச். அண்ட் தே ஃபேஸ்ட் a team who's 11th in the table and they won away 4-1. எங்களுக்கு ஆன்ஃபீல்ட்ல 3-1 நாங்க முக்கி ஜெயிக்கிறோம். அண்ட் நாங்க டாப் ஆஃப் தி லீக்ல இருக்கோம், அவங்க பாட்டம்ல இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் 11 ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்ட்லி ஆமா. ஸோ அண்ட் சாலா 90 minutes ப்ளே பண்ணாரு, வாண்டக் பிளேட் 90 minutes. இது எல்லாமே நடக்குது. அண்ட் இங்க அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி கேம். ஸோ லூயிஸ் என்ரிகே ட்ரெயில் பிளேசிங். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி it was end to end. ஒரு 120 minutes end to end இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ the extra competition வந்து is not helping PL clubs. Okay. And extra நீ ஆக்சுவலா அப்போ simultaneously throughout the season நீங்க அட்லீஸ்ட் 2 காம்படிஷன் நீங்க விளையாடிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு அந்த மிட் அந்த ஜனவரி ஃபெப்ரவரி டைம்ல வரதுனா சில டைம் 3 காம்படிஷன் at the same time நீங்க ஆடுறீங்க. And the other thing is லா லிகா கிளப்ஸ் அண்ட் ஜெர்மன் கிளப்ஸ்க்கு வந்து டிசம்பரில் ஒரு மினி பிரேக் இருக்கும். இங்கே பாக்ஸிங் டே, ப்ரீ நியூ இயர்ஸ் கேம், போஸ்ட் நியூ இயர்ஸ் கேம்ஸ்னு இத்தனை இருக்கும். அண்ட் ஒரு 6 or 7 டேஸில் 3 games இருக்கும். இது வந்து யாருமே மேட்ச் பண்ண முடியாது. ஆன் டாப் ஆஃப் தட் வெதர்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. வெதர் இஸ் ஆக்சுவலி வெரி பேட் இன் இங்கிலாந்து கம்பேர்ட் டு ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனி அந்த கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அதுக்கு தான் மெனி பிளேயர்ஸ் வாண்ட் டு மூவ் டு ஸ்பானிஷ் லீக். அண்ட் இன்னொரு ஒரு ஃபேக்டர் வந்து they want to move to Madrid, but manager wants to come to Premier League because Madrid as a club, Madrid is actually no one touches Madrid. Madrid are the best in what they do. So அப்படி இருக்கிறப்ப the ultimate வந்து to play for Madrid. அண்ட் அதே மாதிரி the ultimate to coach is for a Premier League team நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு பிளேயரா மேபி லைக் உங்களுக்கு வந்து ட்ராஃபிஸ் உங்களுக்கு வந்து நீங்க மேட்ரிட் போயிட்டீங்க அப்படினா ஏதோ ஒரு லைக் நீங்க கேரண்டி உங்களுக்கு. And if you fail in a Premier League அது வந்து செம டென்ட்டா இருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு செம டென்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரார்ட் வந்து ஐ திங்க் he won it invincible with Rangers but he was not able to crack it with Aston Villa. அண்ட் அப்படியே அதே டீம் வச்சு உனாய் எம்ரே வந்து இஸ் ஆக்சுவலி டூயிங் வண்டர்ஸ். இஸ் ஆக்சுவலி இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ஆஃப் த சாம்பியன்ஷிப். அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, தட் இஸ் செகண்டரி. பட் லாஸ்ட் சீசன் அவங்க 4th ஏதோ முடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அவங்க சொல்ற ஒரு நல்ல பாயிண்ட்ல ஒரு 3 காம்படிஷன் விளையாடிட்டு இருக்கிறோம் நாங்க. ஸோ அப்படின்னும் போது அது எங்களுக்கு இவ்வளோ ஒரு டைட்டான ஒரு ஸ்கெடியூல் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் டீமை வந்து 90 நிமிஷம் விளையாடுறோம். ரெக்கவரியே எங்களுக்கு முடியாது, அதுக்குள்ளே எங்களுக்கு அடுத்த கேமுக்கு நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டோல் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து எங்களோட இந்த டீமை பீட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான அவங்களோட ஒரு 3 காம்படிஷன் சொன்னது வேணா அக்செப்ட் பண்ணலாம். பட் ஆனால் அவர் வந்து ஒரு பாட்டம் டேவ் டீமில் அவர் பிஎஸ்சி கம்பேர் பண்ணார். பிஎஸ்சி வந்து ரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே நீங்கள் பார்சா ஒரு 7 மினிட் ரெஸ்ட் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு கெட்டாஃபே போகிறீங்க, ஒரு லாஸ் பார்மாஸ் போகிறீங்க, நாங்கள் நீங்கள் ரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க லிவர்பூல் வந்து சவுத்ஹாம்ப்டன் எப்படி கன்சிடர் பண்ணி ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கன்சிடர் பண்ணி ஆட முடியும். நான் மேட்சஸ் பார்க்குறேன், ரொட்டேட்டே பண்ண முடியல மேட்ச் வீக்னால. அந்த மேட்ச் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ட்ராப் ஆனாலும் மேட்ரிட் அங்கே பிடிச்சிடுறாங்க. இட்ஸ் வெரி இங்கேயுமே காம்படிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே ட்ராப் பண்ண முடியாது. ஆனால் ஒரு காம்படிஷன் வேணால் கம்மியாக இருக்குன்றது வேணால் அக்செப்ட் பண்ணலாமே தவிர்த்து நீங்கள் பாட்டம் டேபிள் கூட நீங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக ஆடிக்கலாம். அடுத்த யூஸில் கூட வந்தோடனே நீங்கள் ஹை இன்டென்சிட்டியோட ஆடலான்றதை நான் சொல்ல முடியாது. அது பிஎஸ்சிக்கு வேணால் பொருந்தும், இங்கே பொருந்தாது. இங்கே பொருந்தாது அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
So I totally agree with that. Three competition thing. The three competition, but you know what? I wanna அந்த பேரை நான் போக் பண்ணணும்னு நினைக்கிறேன். Okay. The fixture congestion சொல்றாங்கல்ல. Fixture congestion. Yeah, it is their players fatigue and everything. Who is responsible for it? FA is okay. Of course. FA. Okay, like அவங்க வந்து என்னன்னா rapid commercialization because உங்களுக்கு global brand ஆயிடுச்சு. Premier League has become a global brand. Like I think $1 billion was last television rights. Broadcasting rights was $1 billion and they equally shared everything because அவங்க ஒரு larger audience கொண்டு போகணும் like you know what அவங்க வந்து like இப்போ நீங்க வந்து take for example இப்போ Jio Hotstar எடுத்துட்டீங்கன்னா கூட like the first thing that comes like Haaland ஓட தான் வரும் கண்டிப்பா. Haaland's, Salah's, Bruno Fernandes and then like in the likes of Cole Palmer's அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே அவங்களோட இன்டர்வியூ இது வந்து பட் ஆனா வந்து பட் FA இந்த rapid commercializationனால இன்னும் குவிக் ப்ராஃபிட்டுக்காக அந்த சஸ்டைனபிலிட்டி இல்லாம போயிடுது உங்களுக்கு. ஓகே ஃபிக்சர் கன்ஜெஷனும் அது யூ கெட் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் லைக் லிவர்பூல் had lot of injuries, City had lot of injuries, Manchester United had lot of injuries பட் இந்த இதுல தான் வந்து Arsenal had lot of injuries. No, they are suffering. And இந்த இதுல வந்து technology becomes comes in like in La Liga what they do is they analyze if they're going to strain your muscle or anything like that with the use of technology you will not get injured. It will be preventative measure they are taking it and they started it at I think it was 2013 or 14 I don't know exact, subject to correction. Okay they introduced AR and VR for that நம்ம வந்து இப்போ வந்து like we know like offside rule க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க but they are doing it for their own players. And data analytics oda சேர்ந்து you have this AR and VR augmented reality and virtual reality if they're going to get injured if வந்து like you have this kind of like closed room and நம்ம பாத்துறோம் FIFA 25 லாம் they'll be wearing all those masks and all like green screen and everything they are simulating the injuries so that it will not happen. Okay fixture congestion nala and you have like you have like sanitas and different medical இது இருக்கறனால like quick analyze பண்ணி like you அதான் சொல்றேன் அந்த கல்ச்சரல் ஐடென்டிட்டில இருந்து வருது தான். ஓகே அந்த மாதிரி இப்போ மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து கேரி ஓட்ரிஸ்கல் நினைக்கிறேன் ஐ திங்க் ஃபிசியோ. ஓகே ஆர்சனல்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு கேரி ஓட்ரிஸ்கல் வந்து he was in Arsenal. இப்போ எவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க அவங்களுக்கும் இன்ஜுரிஸ் இருந்தது. the moment he came to Manchester United அதே ப்ராப்ளம் தான். அவருக்கு வந்து கேரி ஓட்ரிஸ்கல் doesn't know how இந்த கிளப்புக்கு என்ன தேவைங்கிறது வந்து அந்த ரூட்ல இருந்து தான் வரும். ஸ்பானிஷ் doctors and also the people around those particular team knows what this team wants. Okay va and adala the fixture congestion it is because of the FA and then Bernardo Silva complained like ivlolam panna mudiyadhu we have the World Cup qualifiers as well. Even Rodri complained because of Jürgen Klopp complain பண்ணாரு தொடர்ந்து அவர் கண்டினியூஸா பண்றாரு. the other factor வந்து FA doesn't actually help Premier League teams. For example Liverpool வந்து early kick off வந்து we played close to 21 games னு நினைக்கிறேன். The next most early kick off வந்து I think Spurs some 8 or 7 we played close to 21. So the difference பாருங்க and La Liga board வந்து அப்படி கிடையாது. They actually help a lot. So imagine playing at 12 or 1 in the afternoon on a Saturday. ஒன்னு வந்து ஒரு அட்மாஸ்பியரே இருக்காது. அதுவும் அவே கிரவுண்ட்னா என்ன நினைச்சு பாருங்க. கரெக்ட்டா இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எங்களுக்கு பண்ணுவாங்க. அது ஒரு அட்மாஸ்பியர் இருக்காது. இட்ஸ் நாட் ஈஸி டு ஆக்சுவலி ப்ளே த கேம். ஸோ அகெயின் அவர் வந்து குவாலிட்டி பற்றி பேசுறாரு. ஐ திங்க் இதெல்லாம் எங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். தட் இஸ் வை இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் த லீக் மோர் காம்படிட்டிவ் டஃப் ஃபார் அஸ் டு ஆக்சுவலி கம்பீட்னு சொல்கிறேன். ஸோ யா ஆனால் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறாங்க. அவர் சொன்னார் மிட் டேபிள் கிளப் வந்து பிஎலோட டாப் டேபிள் கிளப் அடிச்சுது அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆர்சனல் வந்து ப்ரீ சீசனில் வந்து பார்சிலோனாவை வின் பண்ணாங்க. ஜிரோனாவை 2 லீக்லேயுமே தே ஹவ் ஒன். அண்ட் ஆல்சோ இப்போ மான்செஸ்டர் யுனைட்டட் ரியல் சோசியடாட வந்து யூரோப்பா லீக்ல தே ஹவ் ஒன். அது என்னன்னா I mean like Manchester United of course இப்போ மிட் டேபிள் கிளப் தான் சொல்றாரு. It is bottom club. I'm telling you it is bottom club. Sorry Manchester United, I'm a Manchester United fan. I'll say it. It is a bottom club. Okay, and Manchester United டாபிக் வைங்க அதுல பேசுவோம். ஓகேவா? It is a bottom club. என்ன பொறுத்தவரைக்கும் if we are at
ராக் பாட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அடித்தல தான் இருக்கும். நீங்க சொன்னா வந்து லைக் ப்ரீ சீசன் கேம்ஸ்லாம் நீங்க வந்து ஒரு பாராமீட்டர் எடுக்க முடியும். அப்ப இந்த கேம் பாருங்க, Man United versus Real Sociedad. Real Sociedad had their own problems. You had like Zubimendi had some problem. It's not about relating injury or some personal stuff, I don't know, subject to correction. When they didn't have, I think who's that coach again, like Sociedad's coach, I forgot. It's in my back of my mind. I don't know, like paathu vena solra. Okay. And then like you had Amorim. Okay, I have to give props to Amorim. First like he saw 1-1 it happened. First goal was Real Sociedad da adichanga, and then second goal da like the penalty Bruno Fernandes penalty. So somewhere draw. And then வந்து like Arsenal ஓட midweek game வந்ததுன்னு நினைக்கிறேன். Arsenal ஓட I mean weekend game வந்தது 1-1 draw. So அப்படி பாக்கும்போது ரூபன் ஆமரம் got the hold of the squad. You had the what Aiden Heaven சொல்றோம், like they are our praise பண்றோம், but Aiden Heaven ஓட benchmark வந்து இங்க இருக்க கூடாது. When everyone is fit, when he is playing like that week in and week out, that should be the benchmark. Man United வந்து அதுக்கு வின் பண்ணது வந்து like one off game அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? Of course, I will take it as one off. But next நீங்க ரவுண்ட் போகும்போது next round போகும்போது take for example இவர் சொன்னமா next in Lazio, I think they are playing Olympic Lyon. Lyon தான் ப்ளே பண்றாங்க, Lyon தான் ப்ளே பண்றாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு லீக்லயுமே ஒரு இது இருக்கு. என்னன்னா பிரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். லலிகா வந்து லைக் ஹைலி காம்படிட்டிவ் இல்லைன்னு சொல்றீங்க, பட் லலிகா வந்து கடைசி 20 இயர்ஸ்ல லைக் 2000 இந்த செஞ்சுரியில வந்து நிறைய டீம்ஸ் வந்து சாம்பியன்ஸ் லீக் அனுப்பியிருக்காங்க. நான் பார்த்தது என்னன்னா அவங்க 15 டீம் லலிகால இருந்து சாம்பியன்ஸ் லீக் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பட் பிரீமியர் லீக்ல இருந்து 11 தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பிரீமியர் லீக். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அப்போ லலிகால இருந்து இன்னுமே நிறைய டீம்ஸ் வருது. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அந்த டாப் 3 நீங்க எடுத்துருங்க, அந்த டாப் 3 தாண்டி பிரேக் பண்ற ஒரு டீம் அவங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கு. பட் அவங்களுக்கு டாப் 6 இருக்கு, 6 டீம் உங்களுக்கு இருக்குது. அந்த 6 டீமை பிரேக் பண்றதுக்கு மத்த 14 டீம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு ஸ்டாட் வச்சு பார்க்கும்போது? ஐ திங்க் அது வந்து எங்களுக்கு தானே பெனிஃபிட் ஆகுது. பிகாஸ் ஒரு ஃபோர்த் டீம் தான் அவங்க வந்து டிஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கு. மற்ற 3 டீம் வந்துட்டே இருக்காங்க. When was the last time Real Madrid actually played in a Europa League? Liverpool actually played Europa League 2 seasons back. போன சீசன். ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ அங்கே வந்து டாப் 3 வந்து எப்பயுமே இதர் யூரோப்பா இல்லாட்டி யூசிஎல் ஆடிடுவாங்க. ஈவன் பார்சலோனாவோட வேர்ஸ் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து யூரோப்பா ஆடினது. தே காட் நாக்ட் அவுட் அகைன்ஸ்ட் பென்ஃபிகா. சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அண்ட் அட்லெட்டிகோ யூரோப்பா போனாலும் கப் அடிச்சிட்டாங்க. ஐ திங்க் இவங்க கூட தான் அட்லெட்டிகோ செவிலா எல்லாமே யூரோப்பா போறாங்க கப் அடிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து அந்த காம்படிட்டிவ்னஸ்னால தான் எங்களால் ப்ரொடியூஸே பண்ண முடியலன்னு நாங்கள் சொல்றோம். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைட்டன் has actually spent 270 million. Liverpool has spent 12 million. 20 million. Yeah, Chiesa 12 million. யாருக்கு வாங்குனீங்க? 12 million. And 30 million வந்து அந்த கோல் கீப்பர் வாங்குனோம் வெலன்சியா. ஓகே, மாமடிஷ்விலி. எஸ். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் யாரோ டிஃபென்சிவ் சிடிஎம் யாரோ வாங்குனீங்க? இல்ல பார்சாக்கு போக வேண்டிய சிடிஎம் லிவர்பூல் போனாங்க ப்ரோ. From I wish you wish Zubimendi was there. Leipzig, from Leipzig நினைக்கிறேன், RB Leipzig. இல்ல அது எங்க லோன் பிளேயர் பைஸ்டிக் வந்து பைஸ்டிக்கா. சோ went to I think Betis ன்னு நினைக்கிறேன். Betis போயிட்டாரு. ஓகே, சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னா உங்களுக்கு கம்மியான டீம்ஸா நீங்க சாம்பியன்ஸ் லீக்ே கொடுத்துருக்கீங்க. மொத்தமே 11 டீம் தான் கடைசி 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல 11 டீம் கொடுத்துருக்கீங்க. On top of that I want to add something. Maybe கம்மியான டீம்ஸ் தான் கொடுத்துருக்கோம், பட் we have actually 3 different winners. Okay. In the last 10 or 20 years. Actually, last 25 years, they have 4 different winners. Yeah. Man United, Chelsea, Liverpool, and English teams have actually 6 English teams have won the Champions League. அங்க ரெண்டே டீம் தான் வின் பண்ணிருக்கு. Same goes for Europa. இங்க யூரோப்பா வந்து 6 teams have actually won. அங்க ஸ்பெயின்ல வந்து 5 teams தான் வின் பண்ணிருக்கு. Maybe repeated teams win பண்றாங்க. For example, Sevilla வந்து Europa. Yeah, and Madrid வந்து UCL. பட் இங்க வந்து ஐ திங்க் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, ரைட். நீங்க எப்படி பாக்குறீங்க? யா, ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதாவது அவங்க 15 டீம் அனுப்பிப்பாங்க, நாங்கள் 11 டீம் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது. பட் த திங் இஸ் சிஎல் போயிட்டு அங்கே எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூசிஎல் ஃபைனல்ஸில் வந்து அவங்க சைட்லேருந்து 3 டீம் தான் வந்து இது வரைக்கும் யூசிஎல் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. வி ஆர் ஹேவிங் 6 ஃபைனல்ஸ் லைக் செல்சி, டாட்டனம், லிவர்பூல், சிட்டி, யுனைடெட், ஆர்சனல். 6 வின்னர்ஸே இருக்கிறப்போ ஆர்சனல் have not won, Spurs have not won. ஸோ நிறைய டீம்ஸ் ஆக்சுவலி ஃபைனல்ஸே போயிருக்காங்க. ஐ மீன் லைக் அவர் இந்த செஞ்சுரி சொல்றாரு. இந்த செஞ்சுரி சொல்கிறேன். ஸோ லைக்
நம்ம அனுப்புறது தாண்டி அவங்க அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக் போய் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுல அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களோட குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வென் இட் கம்ஸ் டு ஸ்பெயின் டீம்ஸ் அவங்க வந்து குவாலிஃபை ஆயிடுறாங்க. பட் அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 செமிஃபைனல்ஸ் இருக்கும்போது ஒன்லி ஹாலா மேட்ரிட் அந்த ஒயிட் ஜெர்சி இருக்கு, இல்லைன்னா பார்சிலோனா ஸ்பாட்டிஃபை ஜெர்சி அதுவும் கடைசி 10 வருஷமா இல்ல. ஆக்சுவலா அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் நான் பாக்குறேன். கடைசி 10 வருஷம் பார்சிலோனா வின் பண்ணதுக்கு அப்புறம் 3 different English team has won the Champions League. ரியல் மேட்ரிட் தான் 5 டைம் வின் பண்ணிருக்காங்க. கடைசியா பார்சிலோனா வின் பண்ணதுக்கு அப்புறம் லிவர்பூல், சிட்டி and Chelsea 2021 இவ்வளவு ஈஸியா மறக்கறீங்களா? அந்த கோவிட் பீரியட் அது. I still remember Kepa Arrizabalaga. I mean no who was Mendy. No அது எமி மார்டின்ஸ். அது வேர்ல்ட் கப் யாரு தூக்குனாரு? I forgot his name right back. Aspilicueta, yeah. Come on, அவரும் ஸ்பெயின் தான் சொல்றீங்க. அவர் மார்சேல்ல actually. Yeah, he's still playing for Atletico. Yeah. ஆமா. சரி, அப்போ இங்க இருந்து ரிஜெக்ட் ஆற பிளேயர்ஸ் கூட அங்க விளையாடுறாங்க அப்படின மாதிரி பாயிண்ட் எடுத்து வரலாம். பட் see like நான் சும்மா சொன்னேன். Okay. See like wait. No. Reject player. Kindly note on the point. Okay, Actually, I want to talk about the league because Anton is actually balling in the league. ஆமா, actually அது ஒன்னு இருக்கு. I know this would come. Because அவருக்கு டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி இருக்கு bro ஆண்டனி. அதனால he is Okay, அந்த லீக்குக்கு மேட்ச் ஆகுது அப்படின மாதிரி. He is a good technical player. He's not a more physical player. He's a good technical player. அதனால இல்ல அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு பிளேயர் சொல்ல முடியுமா? இங்க லலிகால ஷைன் பண்ண பிளேயர் பட் அங்க சாரி லலிகால ஸ்ட்ரகிள் பண்ண பிளேயர் உங்களுக்கு பிரீமியர் லீக்ல ஷைன் பண்ணாரு. நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. நான் வந்து லலிகா நல்லா ஆடிட்டு இருந்தேன். பிரீமியர் லீக் காசிமோரோவே ஒரு வாட்டி சொன்னாருன்னு நினைக்கிறேன். காசிமோரோ வந்து ஒரு லேட்டர் ஸ்டேஜ். So we can't actually but many அந்த பண்டிட்ஸ் will say like Philip Coutinho நம்ம சொல்லலாம். இங்க he was bowling but primeல தான் அவர் அங்க பாசனா போனாரு. இந்த சீசன் actually ஒரு மிட் ட்ரான்ஸ்ஃபர்ல தான் Coutinho actually கரெக்ட்டா இந்த டைம்ல தான் வாங்குனாங்க நினைக்கிறேன். நெய்மார் வெளிய போனாரு, அடுத்து ஜான்ல வாங்குனாங்க. மூணு ட்ரான்ஸ்ஃபர் கிரீஸ்மன், Coutinho, டெம்பலேன்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. சோ வான் டைக் நாங்க வாங்குனோம், அவங்க Coutinho வாங்குனாங்க. சோ அந்த actually அந்த சீசன் வந்து அந்த 6 months வந்து Coutinho actually played really well for Barcelona. அதுக்கப்புறம் தான் டிக்ளைன் ஆச்சு. ஆக்சுவலி Coutinho கிட்ட நாங்க I mean fans in generally we didn't want him to go to Barcelona. Because one வந்து he's a good free kick taker. அது அங்க போனா மெஸ்ஸி இருக்காரு. He's not going to get that. And he doesn't have the legs to play in the wings. Okay. So the pockets are number 10. ஆமா, and அதே மாதிரி மெஸ்ஸி இருக்கிறப்போ சான்ஸ் கிரியேஷனே தேவையில்லை பார்சலோனாக்கு. ஸோ இட் வாஸ் அது வந்து ஒரு தப்பான ட்ரான்ஸ்ஃபர் Coutinho பண்ணது. For Coutinho and for Barcelona அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பை அப்படின மாதிரி. தேவையில்லாத ஒரு பை. அது வந்து ஒரு லக்ஸரி பையா தான் நான் பார்க்கறேன். ஓகே ரைட். ஸோ அண்ட் உங்கள்கிட்ட அந்த ஒரு பாயிண்ட்டை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட 6 டீமை பீட் பண்ணி வர்றதே ஒரு இது இருக்குல்ல. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க 6 டீமை நிறைய டைம் தொடர்ந்து பீட் பண்ணிருக்காங்க. நியூ காசல் பீட் பண்ணிருக்காங்க, இல்லை வில்லா பீட் பண்ணிருக்காங்க, பிரைட்டன் வந்து இந்த டாப் பிக் 6ல நிறைய டைம் கிராக் பண்ணிருக்காங்க. கடந்த ஒரு 15 இயர்ஸ்லயே நான் சொல்றேன், அந்த 15 இயர்ஸ்ல வெஸ்ட் ஹாம் ஒரு டைம் டாப் 6 வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த பிக் 6ன்னு சொல்றத கண்டினியூஸா எனக்கு தெரிஞ்சு கடைசியா அந்த பிக் 6 வந்து டாப் 6ல முடிச்சதே ரொம்ப கம்மி நினைக்கிறேன். கடைசி ஒரு 10 இயர்ஸ்ல ரொம்ப கம்மியா தான் முடிச்சிருக்காங்க. பட் ஆனா லலிகால அந்த பிக் 3 வந்து எப்பவுமே டாப் 3ல முடிக்கிறாங்க. அதை கிராக் பண்றதுக்கு 1 or 2 டைம்ஸ் தான், அதுவும் குறிப்பா அத்லெட்டிகோட பிளேஸ் ஆனா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த டாப் 2 வந்து மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. சோ அது ஒரு பெரிய டிக்ளைனா இருந்தாதான் பார்சிலோனா வந்து கீழ வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெஸ்ஸியோட எக்ஸிட்க்கு அப்புறம் ஐ திங்க் பார்சிலோனா சஃபர்ட்னு ஜிரோனா கூட தேர்ட் தான் வந்தாங்க. அண்ட் ஜிரோனா வந்து அகைன் ஃபண்ட் வந்து ஒரு 47% அங்க இருந்து வரனால டெஃபினட்டா. சோ அது ஒன்னு பாக்குறீங்களா? இப்போ அங்க வந்து எந்த இப்போ ரொம்ப சிம்பிள், கடைசி ஒரு 10 வருஷத்துல டாப் 6 டீம் பிக் 6 டீம்ஸ் நீங்க சொல்றது டாப் 6க்கு வெளியே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க கேட்டா எல்லா டீமும் கண்டிப்பா ஒரு டைம் பண்ணிருப்பாங்க எக்ஸெப்ட் ஃபார் மேன் சிட்டி நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் கடைசி ஒரு 10 இயர்ஸ் அவங்க டூயிங் வெல். எக்ஸெப்ட் ஃபார் மேன் சிட்டி மத்த எல்லாமே ஹஸ் ஃபினிஷ்ட் அவுட்சைட் டாப் 6. அவுட்சைட் டாப் 4 டாப் 6 சொல்றேன். அவுட்சைட் டாப் 6 ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. லிவர்பூல்ல இருந்து எல்லாரும் டாப் 6 ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. உங்க பிக் 3 இருக்குல்ல, நீங்க சொல்றது பிக் 3 கடைசியா டாப் 3 விட்டு ஃபினிஷ் பண்ணது எப்போ ப்ரோ? அது அவங்க குவாலிட்டி ஆஃப் ஃபுட்பால் கம்மியா ஆடுறாங்க ப்ரோ. அதுக்காக இல்ல, நீங்க வந்து ரியல் மேட்ரிட் வந்து ரொனால்டோட எக்ஸிட்டுக்கு அப்புறம் ஜிடானோட எக்ஸிட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு சொல்ற பீரியட்ல அவங்க டாப் 2ல இருக்காங்க. பார்சலோனா மெஸ்ஸி வெளியே போயிட்டாரு, பார்ட்டமையோ டைம் அவரோட அந்த பார்ட்டமையோ டைம்ல ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு சொன்னதுல டாப் 3ல இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண சீசனே அவங்க டாப் 3ல இருக்கும்போது 4வது டீம் அப்போ பிரேக் பண்ணி 3வது இடத்துக்கு வரணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய டஃப்பான ஒரு இது இருக்குன்னு இருக்குல்ல அவங்களுக்கு. அப்போ அது வந்து
காம்படிட்டிவ்னஸே இல்லை உங்களுக்கு. டாப் 3னா டாப் 3 தான்ப்பா, அதுல இருந்து நாங்க நகர மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தானே இது இருக்கு. நான் அப்படி பார்க்கலனா, நான் எப்படி பார்க்கறேன்னா டீம்ஸ் அந்த கிளப்ஸ் வந்து they know to how to cope up when the big players leave. ஒரு பிளேயர் 2 பிளேயர் வந்து நீங்க மாத்தி இல்ல மெஸ்ஸி வெளிய போறாரு, அவங்க எப்படி கோப் அப் பண்ணாங்க? அப்போ நான் மெஸ்ஸின்றது மட்டும் நான் சொல்ல, அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் மெஸ்ஸி வெளிய போறாரு, ஒரு கிரைசிஸ் டைம் இருக்கு. அந்த கிரைசிஸ் டைமை கோப் அப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் இருக்கு. பிரீமியர் லீக்ல அப்படி கிடையாது. ஒரு கிரைசிஸ் டைம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், டன் ஸ்லாப் 10வது இடத்துல தான் ஃபினிஷ் பண்ணுவீங்க. உங்களுக்கு யூ ஹேவ் பிரீதிங் ஸ்பேஸ். உங்களுக்கு அந்த கிரைசிஸ் டைம் வந்தாலும் அடுத்த சீசன் நீங்க சாம்பியன்ஸ் லீக் விளையாட போறீங்க, எல்லாம் இருக்குது. இப்போ ஒண்ணும் கிடையாது. இந்த சீசன் மேன் சிட்டி யூசிஎல் வருவாங்களான்னு தெரியாது. போன சீசன் 2 சீசன் ட்ரிபிள் வின் பண்ண டீம் யூசிஎல் வருவாங்களான்னு தெரியாது. 5 பொசிஷன் சாம்பியன்ஸ் லீக் பொசிஷன் இருக்கு. 3 பிக் 6 டீம்ஸ் வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண குவாலிஃபை ஆகாததுக்கு சான்சஸ் இருக்கு. 3 பிக் 6 டீம், ஸ்பர்ஸ், செல்சி, மேன் சிட்டி அண்ட் 4 இது. இன்ஃபேக்ட் 5 டீம் குவாலிஃபை ஆக போறாங்க. ஆனா 4 டீம் கண்டென்ஷன்ல இருக்கு. ஒரு வேளை வரலாம், ஒரு வேளை போகலாம். இதுதான் அந்த காம்படிட்டிவ்னஸ் அவங்க சொல்றதுன்னு நினைக்கிறேன். உங்க லீக்ல அப்படி இல்லவே இல்லையே. எவ்வளவு ஒரு கிரைசிஸ் இருந்தாலும் டாப் 3ல நீங்க ஃபினிஷ் பண்ண போறீங்க. அண்ட் அதர் திங் வந்து ஸ்பானிஷ் டீம் வந்து சப்போஸ் யூரோப்ல நல்லா பண்றாங்கன்னா இங்கிலாந்து ஹேவ் மோர் கோஎஃபிஷியன்ட். யா Okay, I know this will come coefficient ranking. That is totally like என்ன பொறுத்த வரைக்கும் அந்த coefficient ranking தூக்கி டஸ்ட்பின்ல தான் போடணும். Okay. Why so? Because like it is based on the popularity. It is like popular vote தான். உங்களுக்கு Ballon d'Or popular vote. Popularity கிடையாது. இப்போ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற ஒரு இருக்குல்ல. அந்த indicators கிடையாது அது actually. அந்த indicators வந்து it was like that. Okay, global appeal வந்ததுக்கு அப்புறம் like you know how the revenue model generate super league timeல கூட it was happening. Okay வா? Like அந்த indicators எடுத்து கூடாது. coefficient rankings படி எடுக்க அப்படி பாத்தீங்கன்னா லைக் ஃபார்மர்ஸ் லீக்னு சொல்றோம். லீக் ஒன் ஃபார்மர்ஸ் லீக் தான். ஒன் டீம் தான், 1 ஹார்ஸ் போனி தான் அங்க. ஓகே, எப்பயாவது வந்து லைக் யூ ஹேவ் தட் லிவியர் ஜெரூட் விளையாண்டர். அந்த எனக்கு மறந்து போச்சு. அந்த 10 years முன்னாடி 10 11 அந்த டைம்ல 12ல நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் லில் அண்ட் தென் சம் டொலூசின்னு நினைக்கிறேன். லில் மார்செல் ஒலிம்பிக் லீக். பட் ஆஃப்டர் தி பிகமிங் ஆஃப் PSG கோஎஃபிஷியன்ட் ரேங்கிங் அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கும் வந்து 3 ஸ்பாட்ஸ் வருது. அது இண்டிகேட்டரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் சொன்னீங்க லைக் இம்பார்ட்டண்ட்டாக சொன்னார் லைக் வாட் த கொஸ்டின் வாஸ் லைக் என்னமோ சொல்லிட்டு லைக் அந்த 3 டீம் தான் வருது. ஒரு கிரைசிஸ் வந்தோடனே டக்குன்னு வந்து ஒடிஞ்சு போயிடுறாங்க. இங்க லைக் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மான்செஸ்டர் சிட்டிஸ் டவுன்ஃபால் அண்ட் மேன் யுனைட்டட் இந்த ஒரு கிரைசிஸ்க்கு அப்புறம் எந்திரிச்சு வர முடியல. செல்சி இருக்கு. அது வந்து பெரினியல் கிரைசிஸ். அது விட்டுலாம். ஓகே, சோ இப்போ செல்சிக்கு ஒரு குட்டி சேஞ்ச். அது வந்து கிளப்போட ராட்டன் டு தி கோர். ஓகே, கிளேசர்ஸ்ல இருந்து எவரிவன் தாட் ஜிம் ராட்க்ளிஃப் when Jim ran no this won't work out. These are another Glazer. I know it. Okay. And even you will agree FGS out, FSG out ன்னு தான் சொல்லுவீங்க. Like obviously FSG out தான். FSG out. Okay, Glazers out as well. I support matches I supported. Okay, so the thing is that like and the crisis in சொல்லுவீங்க top, it starts from the top. Okay, players தான் கடைசில we are seeing only the players. Okay, அந்த crisis வரும்போது அந்த crisis நீங்க ஒரு root cause analysis பண்ணீங்கன்னா it starts from the top. Okay, everyone hates Stan Kroenka. Everyone hates Glazers. Everyone hated Bartomeu. பட் ஆனா அததான் நான் சொல்றேன். அவங்களுக்கு இங்க கிளேசர்ஸ் இதெல்லாம் பிரச்சனை இங்க இருந்து. ஆனா Bartomeu ப்ராப்ளமா இருக்கும்போது you will finish second. உங்களோட கிரைசிஸ் வந்து செகண்ட் தான் உங்களோட கிரைசிஸா இருக்குன்றேன். அதுக்கு நான் ஈவன் தோ லைக் எனக்கு பார்சலோனாவுல லைக் எனக்கு அவ்வளோ ஐ டோன்ட் லைக்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் ஹேட் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி பிளாகர். நான் சோ சாரி அபௌட் இட். ஸோ என்னன்னா வந்து லைக் தே ஹேட் தட் லமசியா. ஓகே, யூ ஹேவ் குபாசி. ஓகே, குபாசி பிளேயர்ஸ் வாங்குறதுல கூட நாங்க அகாடமில இருந்து வெச்சு நாங்க குபாசி, பெட்ரி, காவி, லமின் யமால் வந்துங்க. ஆமா, பெட்ரி வந்து லாஸ்ட் பால்மாஸ். அது இன்னொன்னு என்னன்னா லைக் when before these people there was Araujo. Linchpin in their defense. We have that academy. People will say like you have La Masia, La Fabrizia, but apart from that we have that thing called Cantera policy. Every club in Spain follows Cantera policy. What's that? Cantera youth system. Like each and every youth system. நீங்க வந்து Real Madrid you have Castilla. Real Castilla is obviously youth தான். You have La Masia, you have Betisல பாத்தீங்கன்னா பெட்டிஸோட Cantera இருக்கு. Sevilla academy. Ramos, Alves. ஓகே, நீங்க ஆல் டைம் கேக்கும்போது கண்டிப்பா அந்த பேர் வரும். அதனால நான் சொல்றேன். ஓகே, அந்த அதான் சொன்னேன். அந்த நான் 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன்ல, கல்ச்சரல் அண்ட் ரூட்டட் டு தி ட்ரெடிஷன்.
அண்ட் ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ப்ரூடன்ஸ். இவங்க சொன்னாங்க லைக் எங்களால் வந்து சஸ்டைன் பண்ண முடியல, எங்களால் வந்து நாங்கள் டவுன் ஆகிடும். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ரெவன்யூ ஷேரிங் மாடல். த எஃப்ஏஸ் ரெவன்யூ ஷேரிங் மாடல். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீகோட ரெவன்யூ அவங்க வந்து பிரித்து கொடுத்தாங்கல்ல. ஸோ அவங்களோட பாட்டம் வரைக்கும் போகுது, பாட்டம் டியர் 9th tier ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பால் வரைக்கும் போகுது அந்த காசு. பட் ஹவு தே ஆர் ஸ்பெண்டிங் இட். பட் இயர் தேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே லீக் தான், அதே வந்து 3 லீக் தான், 3 டீம்ஸ் தான் வந்து ரெலிகேட் ஆக போகுது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தட் ஸ்ட்ரக்சர். யூ நோ ஹவு டு ஸ்பெண்ட் இட், வேர் டு ஸ்பெண்ட் இட் அண்ட் வேர் டு புட் இட். ஓகே, அதனால தான் இன்றைக்கி வந்து அது சஸ்டெயினாக அப்படி நிற்கிது. அகெயின் இவர் வச்சிருக்க டிபேட் வந்து விச் லீக் இஸ் ஆக்சுவலி டஃபர் டு பிளே இன். ஸோ அப்படி இருக்கிறப்போ த நம்பர் ஆஃப் கேம்ஸ் a player has actually played in a calendar year or a season, if you actually take நீங்க அப்படி சொல்றது பார்த்தா ஸ்பானிஷ் பிளேயரும் அதே சேம் not the same amount of games. you don't obviously have same amount of games கிடையாது. அததான் நான் சொல்றேன். நீங்க physicality சொல்றீங்க. Physicality it comes from tactics, right or wrong? Okay, yeah, please go ahead. Yeah Physicality. If you play good tactical football, there is no scope for physical. So for example, இப்போ நீங்க வந்து ஒரு 35 games ஆறீங்க, நாங்க 50 games வரோம். So same tactically இருந்தா you won't get injured, you won't feel tired. அப்படி சொல்ல முடியாது. Yeah, exactly, that's the point I'm saying. அதான் சொல்றேன். Because if I actually show you the numbers, last 3 seasons are distance covered. Let's not talk about the distance covered. The number of games a player has actually played most in a season, Premier League teams மட்டும் தான் எப்பவுமே அதிகமா இருப்பாங்க. That is due to fixture. That is because of commercialization. அதுதான் அப்போ தெரியல. அப்பதான் அதுவே உங்களுக்கு அங்க competitiveness மார்க் அதிகமாக்குதுன்னு அர்த்தம். நீங்க commercialization competitiveness எடுத்துக்க முடியாது. இல்ல உங்களுக்கு commercialization வந்து லீக் கப் வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸ்ல வரல. It was actually before. It was very way long back actually, 80s or 70s. No, even before that. Yeah, exactly. So அப்படி இருக்கிறப்போ இது வந்து எங்களுக்கு தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜை தாண்டி ஒரு டீம் வந்து பெர்ஃபார்ம் வந்துன்னா, and on top of that we have traditional top 6. அது இல்லாமல் இப்போ ஒரு 4 teams வந்து for example Bournemouth and Fulham actually got promoted last season தான் வந்தாங்க. they're actually 9th or 8th and 9th position சொல்றதோட they're like 4 points away from the top 4. and அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அவங்க ஆடுற கேம்ஸ்லயும் சரி. and for example if I have the data, I don't know இத ஷேர் பண்ணலாம். நம்ம நீங்க காட்டுங்க. So for example இப்போ இந்த சீசனும் எடுத்துக்கலாம். The 3 teams that got promoted in La Liga and Premier League, Ipswich Town, you know how much they have spent coming to Premier League? I think close to around 50 to 60 million. 153 million. 153. Okay. Southampton FC 120 million. Leicester 88 million. Okay. 3 teams. Your point being, I'm saying it's not easy. கம்பெனில இப்போ இல்ல அவர் சொல்றது என்னன்னா, இப்போ இந்த சின்ன டீம்ஸ் இவ்வளவு பெருசா ஸ்பெண்ட் பண்றதுனால கம்பீட் பண்றாங்கல. they are competing. see அதான் நான் சொல்றேன். அவங்க கம்பீட் அவங்க எதுக்காக கம்பீட் பண்றாங்க? what is the end to stay relevant, to stay in the league, to get more money. Why? இல்ல அதுதான் whole point. that's the whole point of football. For example, Chelsea கிட்ட இருந்து Hutchinson வாங்குனாங்க, Ipswich. ஆமா Omari Hutchinson. Yeah, exactly. So top 6 ஓட குவாலிட்டில இருந்து ஒரு பாட்டம் டீம் வாங்குறாங்க. Any team has actually bought from Real Madrid or Barcelona or Atletico Madrid, the team that got promoted this year? No. The most number of money that spent in the promoted team, 18 million Real Valladolid. Yeah, Leganes 4 million. Okay. Espanyol 400k. That is because we don't have that kind of commercial revenue. இல்ல கமர்ஷியல் ரெவென்யூ அத தான் நான் சொல்றேன். அது இல்லாதனால தான் உங்களுக்கு அது அட்வான்டேஜா இல்ல. அது ஒரு ஃபேக்டரா நீங்க பார்க்கல. அப்ப உங்களுக்கு கமர்ஷியல் உங்களுக்கு அதிகமா இருக்குது, பிரீமியர் லீக்ல கமர்ஷியல் அதிகமா இருக்கு. சோ அப்படினா காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக தான செய்யுது இல்லையா? கமர்ஷியலைசேஷன் வரும்போது நீங்க காம்படிட்டிவ்ஸ் இல்ல உங்களுக்கு நீங்க அதை அப்படி பார்க்கல. அப்ப கமர்ஷியலைஸ் ஆகுது. ஓகே ரைட், ஆஃப் கோர்ஸ் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அதுல ஸ்டாட்ஸ் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. பட் அது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ்னஸையும் அதிகமாக்க தானே செய்யுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சாரி இப்போ ஆஸ்டன் வில்லா எடுத்துக்கோங்க. தே ஆர் இன் த குவார்டர் ஃபைனல்ஸ் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக் அண்ட் இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு. இப்போ தேர் ஆக்சுவலி கோயிங் டு அபுதாபி. ஒரு ஃப்ரெண்ட்லி மிடில் ஆஃப் த சீசன்ல போய் ஆடுறாங்க. அந்த ஃபண்ட் வந்து ஒரு லாலிகா டீமுக்கு கிடையாது. அண்ட் அதே மாதிரி
அந்த சான்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. தே கேன் ஆக்சுவலி ரெஃப்ரெஷ் அ லாட் யூசிங் தட். ஸோ இந்த சான்சஸ் வந்து அதிகம். நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் வி வான் அகெயின்ஸ்ட் பிஎஸ்ஜி, நாங்கள் வந்து எங்கள் ஃபுல் பிளேஸை வின் பண்ணிட்டோம். வீக்கெண்ட் வந்து இருந்தோம்னா நியூ கேஸ்டல் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஐம் நாட் சேயிங் வி லாஸ்ட் அகெயின்ஸ்ட் நியூ கேஸ்டல் பிகாஸ் வி எங்கள் பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. நியூ கேஸ்டல் வேர் பெட்டர் டீம் சேயிங் because top 3 strikers currently, I think Haaland, Mbappe, next on the Isak da he's playing in the Premier League team which is not even top 16. But Isak எங்க இருந்தாரு? ஸ்பானிஷ் லீக்ல இருந்தானே வந்தாரு. I get that, but எங்க ஷைன் ஆயிருக்காரு, எங்க is being talked a lot, எங்க is actually worth 150 million. That is the exposure that Premier League gives. Yeah, that's what we don't have that exposure. இல்ல, it's not about exposure. What I'm saying is இதனால தான் Premier League டஃப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து ஃபிக்சர் கன்ஜெஷனையும் நீங்க வந்து ஃபிக்சர் கன்ஜெஷன் சொல்றீங்க. I'm not saying that Premier League teams play beautiful football. I'm not talking about that. நீங்க அதுவே சொல்லலாம். I totally understand you, but you are intermingling the fixture congestion and also the commercialization of the league, and also along with that the exposure that is not got by the secondary division. நீங்க போனீங்கன்னா you don't know what La Liga 2 is doing. Yeah, we don't know what is it, what we are doing. Even எனக்கே பாத்தீங்கன்னா if I want to see Bilbao's match, I have to go to some Galaxy XR gxr.com and I have to wait for it, and to it's free to air only. அதை நான் பார்க்கணும் தான். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை நான் சொல்கிறேன். பட் வை? பிகாஸ் அந்த சஸ்டைனபிலிட்டி எனக்கு லைக் நீங்கள் சொன்னீங்களா எனக்கு கம்பெட்டிவாக இருக்குது. இதே நீங்கள் சொன்னீங்க Ipswich 153 million, am I right? Subject to correction. Yep. And then Southampton, and also what is another team? Leicester. 3 teams. 5 years down the line, where will they be? Who knows? எங்கனா இருக்கலாம். லெஸ்டர் வந்து இல்ல நானே லெஸ்டர் ப்ரோமோட் ஆகி 2வது சீசன்ல கப்பை வின் பண்ணாங்க. So Leicester actually won the FA Cup against Chelsea. They got relegated. They came back. They're spending. They're still going to get relegated now. So அததான் நான் சொல்றேன். It's not easy to survive in the Premier League. நீங்க என்னதான் வந்து நீங்க மணியை பம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா at the end of the day you have the PSR and everything, right? இல்ல ஆக்சுவலா நீங்க அவர் சொல்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா புரியல. Because the other thing is if a team is getting relegated, I can actually snatch a player from that team. Okay, yeah. Chelsea did with Lavia. Yeah. Any player that, and also Dewsbury Hall, I think. Dewsbury Hall அவர் actually promote ஆனாங்க. But so இப்போ for example இப்போ Ipswich போனா Hutchinson வாங்கலாம். இப்போ Leicester போனா Dhaka வாங்கலாம், NDD வாங்கலாம். So இந்த மாதிரி டேலண்ட் வந்து La Liga 18, 19, 20 டீம்ஸ் கிட்ட இருக்கா? லைக் நீங்கள் சொன்னீங்களா ஒரு பாயிண்ட், நீங்கள் வந்து அந்த டீம்ஸ்லாம் வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் மோர். லைக் Ipswich Town வந்து 150 million ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேபி La Liga பாட்டம் டீம்ஸ் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலனாலுமே தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் டேலண்ட்ஸ். அதனால தான் தே ஆர். இப்போ நீங்கள் இப்போ நிறைய பிளேயர்ஸ் நான் சொல்கிறேன், நான் சின்ன சின்ன டீம் வந்து வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரி, ராமோஸ், அப்புறம் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த டேலண்ட்ஸை ஸ்நாச் பண்ணுறது டாப் டீம்ஸ். இங்க அப்படி கிடையாது. No, you have it right. Top teams நீங்க என்ன சொல்றீங்க? Omari Hutchinson, he came from Chelsea to the bottom side. Yeah, இப்போ England's number 2 Aaron Ramsdale playing for Southampton. I'll give you a good example. Okay, Aaron Ramsdale is not that good. No, he's still number 2 of England. He's in England number that. Yeah, you're correct. I agree with that point. I agree with that point. Delap actually is playing for Ipswich. Yeah. He was from City Academy. And இப்போ டெலப் வந்து ஒருவேளை இப்போ ரெலிகேட் ஆனார் அப்படின்னா அவரை ஸ்நாட்ச் பண்றதுக்கு Man United is waiting in the wings. அதே மாதிரி அங்க உங்களுக்கு இப்போ ரெலிகேஷன்ல இருக்க டீம்ல இருந்து வெளியே போனாங்கன்னா எந்த பிளேயரை மேட்ரிடோ பார்சலோனா வாங்குவாங்க? I think one player got Madrid from promoted team. ஜோசுலோ வந்து ஒரு பேக்கப் வாங்குனாரு. I think is 34 35 நினைக்கிறேன். 33 at that 32 at that time. Yeah, something like that. Promote ஆன டீம்ஸ் அண்ட் ரெலிகேட் ஆக போற டீம்ஸ் கிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனி வைனால்டம், ராபர்ட்சன் 2 பேரும் நாங்க வந்து எங்களோட கல்ட் ஹீரோஸ், பிரீமியர் லீகோட கல்ட் ஹீரோஸ் லிவர்பூலுக்கு 2 பேரும் ரெலிகேட் ஆன டீம்ஸ்ல இருந்து தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து குவாலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஜேமி வார்டி ஏஜ் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஹி வாஸ் ஆக்சுவலி பிளேயிங் இன் சாம்பியன்ஷிப். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ரெப்ரசன்டிங் அ கண்ட்ரி லாலிகாவோட ஐ மீன் ஸ்பெயினோட செகண்ட் லீக்கு ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆக்சுவலா அந்த ஒரு பயங்கரமான பாயிண்ட்னா ராபர்ட்சன், வைனால்டம் அண்ட் அந்த இதுல சிசோகோ அங்க ஸ்பர்ஸ்ல ஆடினாரு. 3 பேருமே ரெலிகேட்டட் டீம்ல இருந்து வந்தாங்க. ரெலிகேஷன் டீம்ல இருந்து வர்றவங்க அடுத்த சீசனே அவங்களால சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல விளையாடக்கூடிய ஒரு குவாலிட்டி வந்து பிரீமியர் லீக்ல இருக்கு.
அந்த குவாலிட்டி லலிகால இருக்குதான்றதான் இல்ல இருக்கு. You have it. You have அப்படி யாரு ஏதாச்சும் பிளேயர் இருக்காங்களா லைக் அந்த ரெலிகேட் ஆற ஒரு பிளேயர் ஏதாச்சும் one such example is Hoselu. ஓகே Hoselu. One such I have to go for that. Hoselu. இல்ல Osulu was actually on loan. Loan and then they made it as permanent. அது இந்த வாட்டி தான். Okay, இந்த வாட்டி but still they took winning goals. And again ஓகே அவன் ரெண்டு அதுவும் குறிப்பா மேட்ச் வின்னிங் he was relegation borderல தான் இருந்தாரு. இல்ல ஆல்ரெடி பேரட் டீம் ஒரு பிக் டீம் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹோஸ்டல் ஆக்சுவலா பெரிய டீம் ஆடி இருக்காரு. இது ஏதோ எந்த டீம் ஆமா போல ஆல்ரெடி பிளேட் ஹோஸ்டல் பெரிய டீம் ஆடி இருக்காரு. Yeah. No, in Premier League he was there I guess. Yeah, அதான் சொல்றேன். ஹோஸ்டல் வந்து actually played for Man City. No, இல்ல he was there for Swansea City I guess. Swansea or West Ham I don't know. West Brom நினைக்கிறேன். West Brom இல்ல Swansea நினைக்கிறேன். So இங்க வந்து ஓசலோட எக்ஸ்போஷர் அட்லீஸ்ட் இருக்கு. But for example but you don't know who was Hoselu unless and until he played for Real Madrid, right? Hostel played for Stoke City and Newcastle. Newcastle and he also represented Real Madrid 2011-12 season. Yeah, okay. So so அப்படினா தெரியல உங்களுக்கு ராபர்ட்சன், வைனால்டம், சிசோகோ வந்து ரெலிகேட் ஆன பிளேயர்ஸ். பட் ஹோஸ்டல் அப்படி கிடையாது. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி he played for Real Madrid. So அதுதான் நான் சொல்றேன். So அந்த இது எனக்கு இங்க லலிகால இல்லையே அப்படின்றது தான் உங்களோட ஒரு that is a major concern as well. You know, I don't have the data at the moment. I don't know who are there like if I find it I'll share it with you. எனக்கு யாரும் தெரியல. Yeah, I totally agree with that point. Because ஒரு relegation fought a relegated team ல இருந்து எடுக்கிறது like you know they represent the big clubs or the club that which they play for in a Champions League final. I totally agree with that. Actually டெல்லியிலயும் ஸ்பர்ஸ்க்கு வந்து ஆமா MK Dons for example Jude Bellingham is actually Birmingham sell பண்ண price வந்து it was actually 30 million or something. They have actually retired that number. ஆமா அவனுக்கு இதுவா because அவ்வளவு காசு அவங்களுக்கு வந்ததே கிடையாது நம்பர் ரிட்டையரே பண்ணிட்டாங்க. ஸோ இங்க வந்து குவாலிட்டிஸ் அதிகமா Birmingham வந்து Bellingham for 30 million it's more of hype. but still அந்த hype only he was a good player there. But ஆனா 30 million நீங்க he was actually balling with actually balling இல்லனா கடைசி கேம் வீக்ல தான் they lost the title. சரி அப்படி சொல்றீங்க 30 மில்லியன் கொடுத்து வாங்குனாங்க. அப்புறம் எதுக்கு ரியல் மேட்ரிட் எவ்வளவு கொடுத்தாங்க? எதுக்கு வாங்குனீங்க? 150 இல்ல 130 million 130 or 120 million கொடுத்தீங்க. இந்த ரீஜன் பால் பார்க் வந்து 120 to 130 million. இல்ல like அப்போ இந்த ஜெர்மனோட டாப் டிவிஷன் லீக்ல டார்ட்மண்ட்ல he was இல்ல அது அப்படியே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா கூட like why did you buy Paul Pogba from Juventus? I'll have to ask you. Yeah, that. அதுக்கு reason சொல்லலாம். Okay. And then you know what, why did you buy Jack Grealish from Aston Villa in your own league la சொல்ற 100 million buy. And he's not even playing and he's not suited to that particular style of play. Low block மட்டும் தான் he can play. But it'll be கொஞ்சம் controversial தான், but still Grealishனால தான் I think அந்த treble possible ஆச்சு. He was actually clutch அந்த season. அந்த சீசனுக்கு மட்டும் he was clutch. And இன்னொன்று வந்து Premier League டீம்ஸ்க்கு வந்து players and managers ரெண்டு பேருக்கும் breathing space கிடையாது. To perform வந்து from day one they'll have to be at the top. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு லாலிகா டீமுக்கும் பிரீமியர் லீக் டீம் பிளேயர்ஸ்க்கும் இட்ஸ் ஆக்சுவலி மோர். இட்ஸ் நாட் ஈஸி டு ஆக்சுவலி டூ தட் இன் த பிரீமியர் லீக். ஸோ அதனால தான் எல்லாமே மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு சாலா 2 blank தான் வச்சாரு. He's out of okay, Ballon d'Or is okay, but people are actually calling him overrated and stuff like that. So இந்த இது வந்து it's not அவங்களுக்கு வந்து அது அவ்வளோ பிரஷர் இல்ல. overrated சொல்றது நம்ம செல்சி ஃபேன்ஸ் தான் bro. அது வேற பஞ்சாயத்து நாளைக்கு சொல்ல திருப்பி அடிப்பாங்க. ஓகே ஸோ ஆக்சுவலாக என்ன எனக்கு ஜஸ்ட் பிரீமியர் லீக் அண்ட் லலிகாவோட அந்த குவாலிட்டி வந்து லைக் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸோட குவாலிட்டி. ஓகே ஸோ அதனால என்னன்னா ஒரு உங்கள்கிட்ட 4 பேட்டி சொல்லியிருந்தேன்னா உங்களோட ஒரு ஆல் டைம் அந்த லீகோட 11 அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் லைக் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அண்ட் ஸோ அதனால ஆல் டைம் 11. ஸோ 1 by 1 உங்களோட லீக்ல இருந்து நான் சொல்லணும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஆரம்பிச்சேன். அப்படியா? சரி ஓகே. நான் பிரீமியர் லீக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஹேமந்த் நீங்க. I'm literally waiting for the 11. ஸோ என்ன அப்படின்னா 2 பேரும் என்னன்னா உங்களோட 11 சொல்லிடுங்க. அண்ட் நீங்களும் உங்களோட 11 லாலிகால இருந்து 11 சொல்லிடுங்க. ஸோ அது கம்பைண்டா நம்ம 11 பண்ணும்போது எத்தனை லாலிகா பிளேயர்ஸ் எத்தனை பிரீமியர் லீக் பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னு லைக்கா பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தா ஆக்சுவலி லாலிகா தான் வின் பண்ண போறாங்க. So we want இல்ல அது லாலிகான்னு அவங்க ரெப்ரசன்ட் பண்றது ஒரு டாப் 2 டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நான் அந்த டாப் 2 அகைன் அந்த 2 டீம் இல்லாம நான் 11 கொடுக்குறேன் உங்களுக்கு. முடியுமா உங்களால? முடியும் என்னால. அந்த 11 வந்து கம்பீட் பண்ண முடியுமா? Of course.
அப்படியா? சரி, ஓகே, நம்ம சேலஞ்ச் என்னன்றது பாத்துறோம். பிகாஸ் ஓகே ஐ கோ வித் மை 11. இது பயாஸ்டா இருக்கும். இது வந்து எனக்கு பிடிச்ச 11, நான் நிறைய பார்த்த 11 ஒரு வீடியோஸ் பார்த்த 11. ஓகே ஐ கோ வித் செக். கோல் கீப்பர் ரைட் பேக் வந்து செசர் ஆஸ்பிலிக்டா. அண்ட் தென் ரைட் சென்டர் பேக் வந்து ரியோ ஃபெர்டினண்ட். பிகாஸ் ரைட் சென்டர் பேக் வந்து பிரீமியர் லீக்ல ரொம்ப குவாலிட்டி வைஸ் எல்லாமே லெஃப்ட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேடி, வேன் டைக், காம்பனி வாஸ் ரைட் அகெயின், பட் ஐ வில் கோ வித் ரியோ ஃபெர்டினண்ட். ஸோ லெஃப்ட் ஐ எம் கோயிங் வித் வேன் டைக். லெஃப்ட் பேக் வந்து ஆஷ்லி கோல். சிடிஎம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக இருக்க போகுது பிகாஸ் ஐ சா ஹிம் த மோஸ்ட். அப்படி இருக்கிறப்போ ஐ எம் கோயிங் வித் ராட்ரி. ஸோ எய்தர் ராட்ரி இல்லைன்னா, அண்ட் ஐ எம் அ லிவர்பூல் ஃபேன், நான் வந்து ராட்ரி தான் சொல்றேன். நான் வந்து எங்க பிளேயர்ஸ் ஸோ எய்தர் ராட்ரி இல்லைன்னா எய்தர் வியாரா இல்லாட்டி ராய் கீன் தான். ஸோ பட் ஐம் கோயிங் வித் ராட்ரி. அண்ட் சென்டர் மிட் வந்து ஸ்டீவன் ஜெரார்ட். இன்னொரு மிட்ஃபீல்டர் வந்து ஐ கேன் கோ வித் எய்தர் செஸ் ஃபேப்ரிகாஸ் ஆர் கேடிபி. பட் கேடிபி நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் கேடிபியோட லாங்ஜிவிட்டியும் இட்ஸ் ஆக்சுவலி மோர். கிட்டத்தட்ட 9 seasons he has played. Maybe 1 or 2 seasons he got injured, but the quality is undeniable. So KDB இருக்கு. And left wingல வந்து தியரி, ஸ்ட்ரைக்கர் ஹாரி கெயின், அண்ட் ரைட் விங் வந்து சாலா. ஓகே, ரைட், கூல். அண்ட் உங்களோட I think I have 5 teams or 6 teams ரெப்ரசன்ட். பிக் 6 எல்லாமே வந்துரும். பிக் 6 எல்லாமே வந்திருக்காங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களோட 11 அப்படினா. ஏன் 11 சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஓகே பெரிய பிளேயர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபுட்பால் வந்து அரௌண்ட் 80s-90s விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பழைய பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள மட்டும் தான் சொல்லணும், புது பிளேயர்ஸ் அப்படி ரிஜெக்ட் பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ வி கேன் சூஸ் நியூ பிளேயர்ஸ். ஐ மீன் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் இருக்க பிளேயர்ஸையும் நம்ம ஆல்டைம் லெவலில் வச்சுக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் நான் நிறைய வந்து ஐ திங்க் நம்ம பிளேயர்ஸ் கரண்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெஃபான் ஒர்டேகான்னு சொல்லிடுறீங்க கோல் கீப்பர். He is one of the worst. அது என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. He is the worst. ஓகே ஸோ கோல் கீப்பர் வந்து ஐ கோ வித் ஆலிசன். ஓகே, ரைட். நான் பார்த்து மிரண்டதுல எஸ்பெஷலி பிஎஸ்ஜி மேட்சை வந்து ஒத்தாலா சேவ் பண்ணி கொடுத்தது அந்த ஆளு தான். அண்ட் அந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணும்போதுமே ஆலிசன் வேற லெவல். இல்ல 21-22ல கூட நான் அந்த ஸ்டாட்ஸ் பார்த்திருக்கேன். ஐ ஸ்டில் ஹேவ் தட் ஆல்சோ. He has prevented 18 goals. ஓகே, 18 XG is not actually easy. சாதாரண விஷயமே கிடையாது. என்ன கேட்டிங்களா அந்த சீசனுக்கு PFA பிளேயருக்கே கொடுத்துருக்கலாம். பட் யா கோ இட். ஸோ ரைட் பேக்னா ஐ வில் கோ வித் கேரி நெவில். எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் ஹைலைட்ஸில் உட்காந்து பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது ஐ லைக் இட் வெரி மச். ஸோ கேரி நெவில். டிஃபென்ஸில் வந்து வெர்ஜில் வான் டைக். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எத்தனை பேரும் எடுத்துட்டு வாங்க, ஹீ இஸ் குட். ஓகே, அதனால பார்த்து வேரண்ட். அண்ட் அனதர் ஒன் வாஸ் ஓகே டக்குன்னு மறந்துருச்சு. நீங்க ஜேடி வரும்னு எதிர்பார்த்தீங்க. ஜான் டெரி அண்ட் வேன் டைக். ஜான் டெரி. ஓகே, அது பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம். ஆள் மூஞ்சிலாம் ஞாபகம் இருக்கு, பேர் வரல. ஜான் டெரி. லெஃப்ட் பேக் பேட்ரிஸ் எவர். ஓகே, பேட்ரிஸ் எவர். ஓகே, ரைட். ஓகே, ஹி இஸ் a very good player. டிஃபென்ஸ்ல 4-3-3 ஃபார்மேஷன் தான் இருக்கு. 4-3-3 ஃபார்மேஷன். டிஃபென்ஸ் மிட் ஐ வில் கோ வித் ராட்ரி. அவன் இல்லைன்னா சிட்டி இல்லை. இப்போதான் தெரியுது எங்களுக்கு. சென்ட்ரல் மிட்ல வந்து கேடிபி ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து ஐ வில் கோ வித் ஃபேப்ரிகாஸ். ஏன்னா குட் பிளேயர். அப்புறம் ஃபார்வர்ட் 3ல வந்து லெஃப்ட் விங் ஐ வில் கோ வித் ஈடன் ஹசார்ட். அப்படி ஒரு பிளேயர் இனிமே ஐ திங்க் பார்க்கவே முடியாது. ஐ திங்க் லா லீகால ஹி வில் ஷைன். பட் அந்த இன்ஜுரிங்கிறதுனால அது லலிகால தான் பிரச்சனை. சரி, ரைட் வந்து எக்ஸாம்பிள் இல்ல, one who performed well in Premier League. பட் அது இன்ஜுரி அவங்களுக்கு, லைக் அது பேக் டு பேக் இன்ஜுரிஸ் இல்ல. சோ இன்னும் பாத்தீங்கன்னா he is a more technical player who shined in Premier League. who could have shine more. அது செல்சி பையஸ், அவர் ஒத்துக்க மாட்டாரு. அப்பலாம் செம்மையா சைன் பண்ண வேண்டிய ஆளு எல்லாம். ஸோ ரைட் விங்கில் என் கடவுள் மோசாலா. பிகாஸ் மோசாலாவோட லைக் அவன் ஆரிஜின் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவன் வந்த வே ஆகட்டும், அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து லிவர்பூல் இவ்வளோ தூரம் ஷைன் பண்ணி 32ல இப்பயும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான்னா
So I will give the spot to him. ஏன்னா Egyptian biasங்க அவரு. Okay. ஆமா. Larson is crying. அது வேற. ஓகே. ஸ்ட்ரைக்கரா ஆலன் ஷியர். ஆலன் ஷியர். ஓகே ரைட் கூல். ஆக்சுவலா நிறைய பேர் என்ன பிரீமியர் லீக் ஆல் டைம் லெவல்ல ஷியரை வந்து எடுக்கவே மாட்டாங்க. இந்த பாய் எனக்கு அதான் புரியல. அது ரொம்ப என்ன சார் எல்லாரும் எனக்கு கேனோட ஹோல்டர் பிளே அண்ட் ஓவரால் குவாலிட்டி எனக்கு Shearer was way better than Shearer is actually good but I have not watched Shearer but he's do I get that but எனக்கு கேன் வந்து ரொம்ப பிடிக்கும். So ஆக்சுவலா கேன் உண்மையா ரொம்ப அண்டர்ரேட்டட் நினைக்கிறேன். இந்த டைம் அவர் புண்டஸ்லீகா வின் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலி இஸ் a silent Ballon d'Or contender. ஆமா உண்மையா சொல்ல போனா புண்டஸ்லீகா அடிச்சிட்டு யூசிஎல் அடிச்சார்னா லைக் சான்சஸ் இருக்கு. சோ இப்போ உங்களோட 11 நான் உங்ககிட்ட கடைசி வரேன். ஏன்னா நீங்க அந்த ரியல் மேட் பார்சிலோனா இல்லாம ஒரு 11 ஆமா அதுதான். சோ அதனால நீங்க வந்து உங்களோட ஆல் டைம் 11ல சொல்லுங்க. கோல்கீப்பர் ஆஃப் கோர்ஸ் கேசியஸ். ஓகே வேற மச் காம்படிஷன் பெருசா இல்ல நினைக்கிறேன். லைக் க்ளோஸ் செகண்ட் ஓப்லாக் வேணா வரலாம். வால்டஸ் கூட வால்டஸ் பட் ஏன்னா அந்த ஆக்சுவலா என்ன அவருமே என்ன ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டட் இது. நம்பர் 2 வந்துட்டாரு. ஏன்னா இது வால்டஸ் வந்து அவர் வித் ஹிஸ் லெக்லாம் செம பயங்கரமான ஷாட்ஸ் அப்படிங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ரைட் பேக்னா எனக்கு 2 இருக்கு பட் ஆனா I'm difficult to choose. Dani Carvajal or Dani Alves. Okay. அதுல என்ன டவுட் உங்களுக்கு? எனக்கு யார் போறதுன்றதே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. போத் ஆர் குட் பிளேயர்ஸ். ஆமா இல்ல டேனியல் லோஸ் பட் லைக் அதெல்லாம் லெஜெண்ட். ஓகே டேனியல் லோஸ் போயிடலாம். இல்ல நீங்க சொல்லுங்க. நான் அதுவும் பண்ணல. நான் ஆக்சுவலி நான் பாசா பயஸ்டா டேனியல் லோஸ் சொல்லிட்டா கார்வஹால் ஐ மீன் லைக் கார்வஹால் ரொம்ப மோசம் கிடையாது. one of the greatest right back to ever grace. சோ அதனால டேனியல் லோஸ் போயிடலாம். சென்ட்ரல் பேக் பேரிங் வந்து புயோல் அண்ட் ராமோஸ். ஓகே லெஃப்ட் பேக் வந்து மார்க்கஸ் அலோன்சோ விளையாடி இருக்காருல ரியல் மேட்ரிட். சாரி ரோபர்டோ கார்லஸ். சாரி ஓகே நல்ல வேளை ரோபர்டோ கார்லஸ். ஓகே மிட்ஃபீல்ட் வந்து 3 மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஜாவி இனியஸ்டா அண்ட் ஜிடேன். ஜாவி கொஞ்சம் டீப்பா. ஓகே ஜாவி இனியஸ்டா அண்ட் ஜிடான். ஜாவி கொஞ்சம் பின்னாடி ஆடிட்டு ஜிடேன் அண்ட் இனியஸ்டா கொஞ்சம் முன்னாடி ஆடிட்டாங்க வெச்சுக்கலாம். ஓகே சோ லெஃப்ட் வந்து டி ஸ்டெஃபானோ. ஓகே ஸ்ட்ரைக்கர் ரொனால்டோ. ப்ராப்பர் ரைட். ஓகே ரொனால்டோ அதான் நான் சொன்னேன். நான் யோசிச்சேன். ஓகே அண்ட் ரைட் விங் மெஸ்ஸி. இல்ல அவர் லெஃப்ட் வந்து டி ஸ்டெஃபானோ சொன்னா ஷாக் ஆயிட்டேன். வாட் 1950s போயிட்டாரு. இல்ல he was a legend right. அந்த அவர் டக்குனு அவ்வளவு ஈஸியா அவாய்ட் பண்ணிட முடியாது. அண்ட் அவங்களோட ஆக்சுவல் 11 Casillas on goal. Dani Alves right back. And you have Ramos and Puyol, perfect center back pairing. Okay. And then you have Roberto Carlos, same. Okay, yeah. same back. But ana வந்து இங்க தான் வந்து like I have இது வந்து என்னன்னா வந்து like I went for a 3 of Xavi, deep line playmaker, and then Iniesta and Di Stefano. Okay, Di Stefano midfield. Okay. ஆடுவாரா? Yeah, he played. இல்ல எனக்கு தெரியாது அவர் எந்த பொசிஷன் ஆடுறாரு. If it is not like that I'll go for Cruyff. Okay. Okay. அவர் நம்பர் 10 க்கு. Number 10 க்கு. And you know like top the front three பாத்தீங்கன்னா obviously left winger is Ronaldo. And I want to include either Raul or Ferenc Puskas. Okay. In striker. Okay. Right wing is always Messi. The god of left foot Messi. The god of football. God of left foot. Okay, right foot Ronaldo. அதான் சொல்ல போறீங்க. ஓகே ஸோ இப்போ எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ கோல் கீப்பரா அப்படின்னா யாரை வைப்பீங்க? நீங்கள் ஒரு செக் சொல்லிருக்காங்க. நீங்கள் கேசியஸ் நீங்கள் செக். I'll actually go with check. நீங்கள் செக்கா கேசியஸ்? I'll actually back it up with facts also. Okay, எதனால? More number of clean sheets than Casillas. Okay. That is one for starters. அவ்வளவுதான். ஆமா ஓகே more number of trophies than any other player. But trophies trophies வேற. So trophies வேற but ability wise நான் ability wise பாத்தீங்கன்னா Casillas is a better goalkeeper. Okay, செக்க விட சொல்றீங்க. எதனால? கேசியஸா புஃபனா தான் ப்ரோ டிபேட் இருக்கும். கேசியஸா நீங்க போய் செக் ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடா இருக்காரு நினைக்கிறேன். நீங்க செக்கா கேசியஸா? Casillas. Okay, right. So 3 versus 1 I guess. Yeah, I'll go. Okay. இன்னொரு செல்சி அவனை கொண்டு வந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த லெவல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. Okay, so Casillas. Okay. Right back Aspilicueta or Dani Alves? I'll go for right back then like Aspilicueta, Neville or Dani Alves? மூணு பேர். I'll go for Neville. Okay, நீங்க? Aspi நீங்க Neville சொல்றீங்க. Alves but Neville தான் நம்ம இதுல எடுக்கிறோம். ஏன்னா 2 versus 1. Okay. So Neville central back pairing. ரைட் சென்ட்ரல் பேக் வந்து ரியோ ஃபெர்டினண்ட், நீங்க வந்து ஜான் டெரி ரைட்ல வச்சிருக்கீங்க, அண்ட் ராமோஸ். ஃபெர்டினண்ட், ஜான் டெரி ஆர் ராமோஸ்? நீங்க உங்களோட ராமோஸ் தான்.
ராமோஸ் ஒரு ரைட்லயே வச்சிருக்கீங்க ராமோஸ். ரைட் பேக் ரைட் சென்டர் He பேக் plays left center. he plays all the எல்லாமே பண்ணுவார் அவர். ரைட் பேக் ஆனார் வேர்ல்ட் கப்ல. இல்ல ஆக்சுவலா ரைட் பேக் தான் அவரோடது. he started as a right back தான். அது ஓகே கூல். ஓகே சோ நீங்க ராமோஸ் if it is ரியோ ஆர் ராமோஸா கேட்டா பயாஸ்டாக தான் இருக்கும். எனக்கு தெரியும் யுனைடெட் பிளேயர். எனக்கு ராமோஸ் கிட்ட ஒன்று பிடிக்காது என்னன்னா he loses his composure. cool a lot ஸோ எனக்கு வந்து I want someone who is actually cool headed. ஸோ அதனால ஸ்கோர் வின்னர்ஸ் ஃபார் யூ. ஆமா அது ஓகே. பட் ஃபர்டினண்ட் நீங்க எடுக்கிறீங்க. Ferdinand. சோ நீங்க ஆக்சுவலா ஜான் டெரி தான் உங்களோடதா இல்ல ஜான் டெரியா இல்ல ராமோஸா? இல்லை ஐ வில் ஸ்டாண்ட் வித் ஜான் டெரி. ஜான் டெரி ஓகே ரைட். சோ பட் ஆனா இல்ல ராமோஸ் தான் எடுக்கிறோம். ஆக்சுவலி ஐ பர்சனலி கன்சிடர் ராமோஸ் ஓவர்ரேட்டட். ஓகே ஆக்சுவலி இது கட் பண்ணிருங்க. கரெக்ட்டா நீங்களும் அப்படியா? நான்லாம் இல்ல நீங்க மாட்டீங்க. ஓகே சோ லெஃப்ட் வந்து வான் டைக் நீங்க வந்து புயோல். ஓகே சோ புயோலா வான் டைக்கா இதுதான் இங்க டிபேட்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ ரெண்டுமே 2 vs 2 புயோலா வான் டைக்கா? புயோல் இல்ல hands down Van Dijk because ஒரு ஜெனரேஷன் புயோல் வாட் ஏன் இவ்வளவு ஈஸியா கிவ் அப் கொடுத்துட்டீங்க? இல்ல ஆக்சுவலி ஓகே புயோல் ஓகே பட் இந்த ஜெனரேஷனுக்கு ஐ திங்க் Van Dijk is the one they are actually looking up to. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியோ வந்து யார் கூடயோ இன்டர்வியூ எடுத்தான் இந்த இன்டர் மிலான் பிளேயர். அப்போ கூட he was actually telling Van Dijk தான். So and Dean Huijsen is actually looking up to Van Dijk in the current generation. And when it comes to Ramos versus Van Dijk, அது அட்லீஸ்ட் டெஃபினட்டா டிபேட்டபிள். ராமோஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ராமோஸ் தான் சொல்லுவேன். பட் புயோலா Van Dijk கேட்டா I'll go with Van Dijk தான். பிகாஸ் புயோலோட கேம் பிளே வந்து லிமிடேஷன்ஸ் இருந்தது. he was a leader and all that. பட் எனக்கு ஆக்சுவலி ஷாக்கிங்காக இருக்குது they are not actually naming the player who has actually scored most non-penalty goals as a defender right now. Ronald Koeman இல்ல PK சொல்றேன். PK is actually very underrated. He is actually underrated because of Ramos. Actually என்னன்னா PK என்னன்னா அவங்க வந்து throughout the later stages of his career வந்து ஒரு villain arc ஆயிடுச்சு அவருக்கு. அதனால ஒரு பிரச்சனை. World Cup பாத்தீங்களானா கூட because actually PK playing in center back. Ramos ஓட versatility-னால he played right back. So PK is untouchable. எனக்கு கேட்டா புயோலா PK வான்னு கேட்டாலே நான் PK தான் போவேன். ஓகே ரைட். அது நீங்க actually நார்மலா என்ன எனக்கு Van Dijk வந்து என்னன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஐ திங்க் நிறைய பேர் வந்து ஒரு ஃபேரா ரேட் பண்ணுவோம்னு தோணுது. வான் டைக் வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான. இப்போ இவங்க சொன்ன எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் சென்டர் பேக் பேரிங் இருக்கு. வான் டைக் ஹஸ் நாட் ஹேட் தட். ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ஜான் டெரி வந்து ஓவர் எனிஒன் நான் எனி டே எடுப்பேன். பட் ஆனா ஒரு பிளேயர் நான் டிபேட் பண்ணுவேன் அப்படின்னா அது ஐ சே வான் டைக். அது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வான் டைக் வந்து இந்த டிபேட்ல பயங்கரமான ரோல் பண்ணுவார் நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதுன்னு சொல்ல இங்க வந்து வான் டைக் இல்ல புயோல். ஓகே ஆக்சுவலி எனக்கு புயோல் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெஃப்ட் பேக் ரொபர்ட்டோ கார்லோஸ் ஆர் கார்லோஸ் ஹேண்ட்ஸ் டவுன். ஆப்ஷன் என்னது? Ashley Cole is a good shout as well. Good shout இல்லங்க. He is like on yeah you had that like அந்த ஒரு இது இருக்குல from Arsenal to Chelsea. yeah I'm like he's an Cristiano Ronaldo ஒரு வாட்டி சொன்னாரு நினைக்கிறேன். Ashley Cole is the one who very toughest to actually Cristiano Ronaldo career வந்து Ashley Cole ஓ பண்ணனும்னு நினைக்கிறேன். அவர்தான் லெஃப்ட் விங் போ அப்படினு சொல்லிட்டு மாத்தி விட்டது. இல்ல ரைட் மிட்ஃபீல்டர்ல விளையாடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர். சோ அதனால ரொபர்ட்டோ கார்லோஸ் தான் வர போறாருன்னு நினைக்கிறேன். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நீங்க ரெண்டு பேர் ராட்ரி சொன்னீங்க. நீங்க ரெண்டு பேரும் சாவி சொன்னீங்க. சோ சாவி நீங்க ரெண்டு பேரும் ராட்ரி மாறீங்களா? இல்ல சாவி because எனக்கு சாவி வந்து ராட்ரி தான். ஓகே ரெஜிஸ்டர் ரைட் லைக் ரெஜிஸ்டர் பட் கைண்ட் ஆஃப் நம்ம இந்த இடத்துல அந்த ஒரு பொசிஷன் சிமிலர். and when it comes to Xavi or Zidane and Zizou கேட்டா I'll go with Xavi only because the dream team அந்த France football பண்ணிருக்காங்களே I think அந்த 11ல வந்து Xavi was there. Okay. It's not easy to get in. And the only English midfielder to actually come in is Gerrard. Shout out to Gerrard. அது ஒரு third team தான் but still Scholzum இல்ல Lampardum இல்ல. But அதையும் இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணோம். Okay. Very good. நம்ம அந்த 3 midfielders பார்த்தா everybody would say Gerrard. இல்லையே யார் speak for yourself mister. Okay. So next okay. So next வந்து சென்ட்ரல் மிட் நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு ஆஃப் தி சென்ட்ரல் மிட் நீங்க இனியஸ்டா எடுப்பீங்க. இனியஸ்டா நீங்க யார் இருக்கீங்க? ஜெரார்ட் நீங்க KDB சொன்னேன். KDB சொல்றீங்க. ஓகே ரைட். சோ நீங்க ஜெரார்ட் ஆர் KDB எடுக்கறீங்களா? I'll still stick with Gerrard. ஓகே நீங்க KDB ஆ இனியஸ்டா? KDB தான். எனக்கு ஜெரார்ட் no so but
எனக்கு ஜெரார்ட் வந்து கம்ப்ளீட் மிட்ஃபீல்டர், ஒரு பேக்கேஜ் எனக்கு ஜெரார்ட். பட் யா அதனால ஓகே ரைட். ஸோ அதனால இனியஸ்டா அதை வர போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் சைடு லெட்ஸ் ஜிடான். நீங்கள் டி ஸ்டெஃபனோ சொன்னீங்க. ஓகே நீங்கள் ரைட் சைடு கேடிபி சொன்னீங்க. ஆக்சுவலாக நீங்களும் கேடிபி சொன்னீங்க. ஃபேப்ரிகாஸ் ஓகே. லெட்ஸ் அப்போ ஃபேப்ரிகாஸ் அங்கே தூக்கி போடலாம். கேடிபி இங்கே வச்சிடலாம் நினைக்கிறேன். நான் சிங்கிள் பிளேயர் ஒரே பிளேயர் இருக்காங்க. ஓகே ஸோ கேடிபியா டி ஸ்டெஃபனோ இருக்காரு 1950s. I have no clue எப்படி ஆடுறாருனா, பட் ஜீசு ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே நீங்க ஜிடான் இல்ல கேடிபி தான். ஓகே சோ ஜிடான். ஓகே நீங்க என்ன சொன்னீங்க? ஜிடான். I'll go with ஜீசு. ஓகே நீங்க ஆக்சுவலா ஜீசு டீம்ல எடுக்கல. ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜீசு தான் 2 பேர் சொல்லிருக்கீங்க. பட் ஸோ ஜீசு. ரைட் விங் சாலார் மெஸ்ஸி. ப்ரோ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? ஸோ ரைட் விங்ல வந்து சாலார் மெஸ்ஸி. 4-0 அதெல்லாம். 4-0 லைக் ஓ அப்படி சொல்லலாம். நீ 4-0 4-0 லிவர்பூல் தான வின் பண்ணாங்கன்னு நினைச்சேன். வாட் நான் 4-0 லிவர்பூல் தான வின் பண்ணாங்க 4-0 அப்படினு யோசிச்சேன். ஹேண்ட்ஸ் டவுன் மெஸ்ஸி தான். ஓகே ரைட். சோ லெஃப்ட் விங்ல வந்து ரொனால்டோ எடுத்துக்கிறாரு. நான் கிறிஸ்டியானோ எடுத்தேன். நான் கிறிஸ்டியானோ ஸ்ட்ரைக்கர் எடுத்தேன். நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் நம்ம லெஃப்ட் விங் ரொனால்டோ மாத்திக்கலாம் நினைக்கிறேன். ஒரே பிளேயர் இருக்கறனால நீங்க லெஃப்ட் விங்ல வந்து ஹசார்ட் அண்ட் தியரி ஆன்ரி. ஓகே கிறிஸ்டியானோ தியரி ஒரு ஓகே கம் ஆன் அப்பா போடா. நான் தான் கண்டென்ட் ஆயிரோன்னு நினைச்சேன். எதனால தியரி ஆன்ரி ஓவர் ரியல் மேட்ரிட்? ஓ அப்படி கேக்குறீங்களா? பட் நான் பிரீமியர் லீக்ல வச்சு சொல்றேன். இல்ல பிரீமியர் லீக்ல நீங்க தியரி ஆன்ரி எடுத்துறீங்க. பட் as a player I think போர்ச்சுகீஸ் இஸ் பெட்டர். சொல்லவே முடியாது. கண்டென்ட் எங்க மாத்திரலாம்னு பார்த்தேன். இல்ல அது வாய்ப்பே கிடையாது. ரொனால்டோ. ஆமா ரொனால்டோ தான். காம்படிஷன் இருக்குல்ல? காம்படிஷன் இருக்குதா, டைட் காம்படிஷன். டைட்லாம் சொல்ல முடியாது. மெஸ்ஸியோட கம்பேர் பண்ணிட்டு இல்ல அதான் 40 வயசு ஆயிருச்சு. ஹி ஸ்டில் கான்ட்ரிபியூட்டிங். ஆனா அந்த பக்கம் வந்து சரி அத நான் கேட்கவே இல்ல. அது வலி வேற டிபார்ட்மென்ட். சரி 40 வயசுல இஸ் இன் சவுதி லீக். ஓகே ஐ மீன் லைக் சாரி, அதாவது நம்ம பேசுறது வந்து ராமோஸ் ஓவர்ரேட்டட். இல்ல நம்ம பேசுறது வந்து பிரீமியர் லீக் ஹசார்ட் அண்ட் லலிகா ரொனால்டோ தான். நம்ம சவுதி லீக கன்சிடர் பண்ண கூடாது. அதனால 40-year-old ரொனால்டோ நம்ம கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சோ ஸ்ட்ரைக்கரா நீங்க என்ன சொன்னீங்க? I went for Raul. ஓகே நீங்க டி ஸ்டெஃபானோ சொன்னீங்க. நீங்க வந்து கேன் ஆஷ்லி சாரி ஆலன் ஷீரர். ஓகே ஓகே சோ நீங்க 4-way ஸ்ட்ரைக்கரா நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குமா? ரொனால்டோ நசாரியோ. ஓகே ரைட் கூல். ஓகே R9 இல்ல டிபேட்டே வேணாம். R9 ஆக்சுவலா எனக்கு R9 வந்து நான் பார்க்கல. பட் ஆனா எல்லாரும் சொல்றது R9 தான் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர் அப்படினு. சோ நீங்க R9ஓட பிரைம் பாத்துறீங்க? இல்ல பார்த்தது கிடையாது. பட் அப்பதான் நான் ஸ்கூல் என்னோட ஸ்கூல் சீனியர்ஸ் எல்லாரும் R9 ஜெர்சி தான் போட்டிருப்பாங்க. பிரேசில் ஜெர்சி 2002 ஜெர்சி. யா அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஜெர்சி நான் பார்த்தது ட்ரோக்பா செல்சி அந்த சாம் 11. வா நிறைய செல்சி ப்ராப்பர் இருக்கு. ஸோ பட் R9 வாஸ் அன்ரியல். ஹி வாஸ் ஆக்சுவலி மெஸ்ஸி பிஃபோர் மெஸ்ஸி. ஓகே கூல். நீங்க ஆக்சுவலி நீங்க தான் லைவா ஆக்சுவலா தெரிஞ்ச R9 வந்து அந்த டைம்ல பார்த்த ஒரே ஆள். I think 2002 World Cup. அந்த பஸ் ஹேர்கட் ஞாபகம் இருக்கு. Like I think it was R9. How good was R9? R9 was like அவரோட எப்படி சொல்றது, லைக் அந்த ஃபுட்டும் சரி, லைக் ஐ திங்க் லீத்தல்னு சொல்லுவாங்க. அது சான்ஸே இல்லை. இட் ஸ்டேஸ் இட். Everyone say like Roberto Carlos ஓட தான் லைக் அவரோட ஃப்ரீ கிக்ஸ் அப்படிதான். பட் the way he hits the ball like poetry in motion. போயிட்டு கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். ஓகே நீங்க யாரு? நான் வந்து ஓகே இப்போ நான் கண்டென்ட் ஆகிறேன். நான் ஆலன் ஷீரர் தான் நிற்க போகிறேன். ஏன்னா அந்த ஆள் வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியுமே ஹீ ஸ்டில் அண்டர்ரேட்டட். ரொம்ப அண்டர்ரேட்டட் இருக்காரு. ஸோ இந்த ஸ்டேஜில் if there was no R9 would have gone for Shearer. ஓகே சார் நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கடைசி அந்த கொஸ்டின் தூங்க கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மெஸ்ஸியை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, ஆலன் ஷீரரோட ப்ரைம் பார்த்துருக்கீங்க. ப்ரைம் பார்த்துல பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் பார்த்துருக்கீங்க. அண்ட் ரொனால்டோட ப்ரைம் பார்த்துருக்கீங்க. R9. ஸோ இந்த 3 பேரோட கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் சொல்ல முடியுமா? கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் அண்ட் அவங்கள ரேங்க் பண்ண முடியுமா? 1 2 3. ஓகே ஸோ I'll go for 3-2-1. ஓகே 3-2-1. 3-2-1. ஸோ லாஸ்ட் ஐ திங்க்
டு பி ஆனஸ்ட் எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் கான்ட்ரவர்சியலாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இருக்கு. அதுக்கான கேட்டது. ஓகேவா? ஸோ ஐ புட் ஷேர் ப்ளீஸ் டோன்ட் அவெல்லாம் பார்க்க மாட்டாரு. பட் பார்த்தீங்கன்னா யாராவது கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா தெரியாது. ஐ புட் ஷேர் as number 3. Okay. Why? Because like at the end of the day our goals records 260 I guess. Premier League record. No one is going to touch it. No one is going to touch it. அந்த ஒரு ரெக்கார்ட் அவுட் இருக்கட்டும். Okay, wonderful right foot, wonderful left foot, both footed player. Header. எங்க இருந்தாலும் மனுஷன் எங்க எப்படியா இன்சைட் த பாக்ஸ் அந்த 50 yards எப்படியா வந்து முடிச்சிருவாரு. whatever you play. And அவங்களோட பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா he didn't have that kind of a place. Kevin Keeganோட நியூகாசலுக்கு அப்புறம் like he didn't have that much and he had an opportunity to go to Manchester United. ஆமா. Manchester United came calling but he didn't go. ஆனா பாய்ஹுட் கிளப் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. So you know what, I would put it in number 3 and I would put number 1 யாரு? ஏன் number 2 யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா number 1 யாருன்னு தெரியும். சோ அதனால number 1 I will have to go with R9. over Messi. I need it. எதனால இந்த கான்ட்ரோவர்சி இதுதான் எனக்கு வேணும். So R9 like you know it முக்கியமான ரீசன் என்ன, இட் யூனோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இட் யூனோ மோட்டிவேட்டட் லாட் ஆஃப் ஜெனரேஷனல் டேலண்ட்ஸ் கம் ஃப்ரம் பிரேசில். R9 வந்து ஐடலா இருக்கிறது நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கேன். You know, you take the likes of Neymar and you take the likes of Hendrix, Vinny, everyone. Ronaldo influenced a generation, this goals and everything. Okay. And he had that terrible injury. He came back from the injury and scored goals. Yeah, won the World Cup. And that tells how he is a man. I think at 19 50 goals PSV அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். And then he went to Inter Milan. I think he went to Barcelona and then he went to Inter Milan. அப்புறம் Madrid. எனக்கு தெரிஞ்சு பெலே மேரடோனாக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச பேர் வந்து ரொனால்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு பிறந்ததுல இருந்து நான் கேட்ட ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் நேம், எனக்கு விவரம் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் நேம் வந்து ரொனால்டோ. Unless CR7 வரலனா that Ronaldo will be the famous. அந்த ரொனால்டோ தான் இருந்திருக்கும். இவங்களுக்கு அந்த ஒரு ரொனால்டோன்ற நேம் கூட இவருக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இதுதான் நம்ம ஹியர் என்ஸ் த டிபேட் நினைக்கிறேன். டிபேட்டில் என்ன ரிசல்ட்னு என்கிட்ட கேட்கலாங்க, பட் ஆனால் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா நான் பயஸ்டாக சொல்லிடுவேன். தேங்க்யூ. இல்லை நான் சொல்கிறேன், நான் சொல்ல போகிறது. அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேருமே நிறையா ஒப்பீனியன், நிறையா இதை இன்புட்ஸ் நிறையா கொடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம்லாம் நிறையா கற்றுக்கிட்டு நான். ஸோ ஆக்சுவலாக லலிகா வந்து நான் அஃப்கோர்ஸ் நான் வந்து ப்ரீமியர் லீக் தான் நான் நிறையா ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். அண்ட் எனக்கு லலிகா வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் மேட்ச் பார்க்குறேன். மேபி லைக் ஒரு பிக் மேட்சஸ் ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சலோனா கேம்ஸ் மட்டும் தான் நான் பார்க்குற ஒரு ஆள் தான். I would suggest people like சின்ன if you have that watch those games and you can சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் ஆனால் ஸ்டில் கடைசியாக சொல்லுவேன் டாக்டிக்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ நீங்கள் சொல்லுங்க. from where it came and 3-4-2-1 சொன்னீங்க பார்த்தீங்களா? 3-2-4-1 3-2-4-1 டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும், like even if you see it. and அதனால தான் சொன்னேன், இட் இஸ் வெரி என்ஜாயபிள். நாட் if you பியூரிஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பியூரிஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் என்ஜாயபிள். லலிகா இஸ் என்ஜாயபிள். ஓகே. சோ ஆக்சுவலி நானுமே ஃபர்ஸ்ட் அந்த லலிகா பாக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது லலிகா தான் நான் பாக்குறேன், பிஎல் பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ saw that எனக்கு அது ரொம்ப இந்த டாக்டிக்கல் பிளே அது ஆக்சுவலா எல்லாருமே என்ன ஒரு இருக்கும்ல மார்வலா டிசி அப்படின்ற மாதிரி லலிகாவா பிரீமியர் லீகான்ற மாதிரியான ஒரு விஷயம், கமர்ஷியல் ஃபிலிம் ஆர்ட் ஃபிலிம்ன்ற மாதிரியான நிறைய விஷயம். ஓகே, கமர்ஷியல் ஆர்ட் ஃபிலிம்ன்ற மாதிரியா, கமர்ஷியல் ஆர்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மார்வலா டிசி அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு டிபேட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாஸ் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். அண்ட் until then it's bye from Leo.